அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி தொடங்குகிறது. திருமதி லலிதா மோகன் அவர்கள் வரவேற்புரை. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நியூ இந்தியா போரம் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் லாக்டவுன் என்ற காணொலி கருத்தரங்கத்திற்கு தலைமை உரையாற்ற வந்திருக்கும் டாக்டர் திரு ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர்களையும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு ரா பார்த்திபன் அவர்களையும், நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் உற்சாகமாக பதில் கூற வந்திருக்கும் சகோதரி திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களையும் மற்றும் நம்முடைய காணொலி கருத்தரங்கத்தில் இணைந்துள்ள அத்துணை நண்பர்களையும் நியூ இந்தியா போரம் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது இறைவணக்கத்துடன் தொடங்குவோம். இறைவணக்கம் பை திருமதி காம்யா சரஸ்வதி. शरणु सिद्धि विनायक शरणु विद्य प्रदायक शरणु सिद्धि विनायक शरणु विद्य प्रदायक शरणु पार्वती तनय मूर्ति शरणु पार्वती तनय मूर्ति शरणु मूषिक वाहना शरणु सिद्धि विनायक निटिल नेत्रन देवी सुतने नागभूषण प्रियने निटिल नेत्रन देवी सुतने नागभूषण प्रियने दटिल तांगित कोमलांगने कर्णकुंड शरण सिद्धि विनायक शरणु विद्य प्रदायक शरण सिद्धि विनायक. Thank you. நன்றி திரு காமியா சரஸ்வதி அவர்கள். அறிமுக உரை திரு அனந்த் சைரம் அவர்கள். வணக்கம். Happy morning to all. On behalf of New India Forum, I am here to introduce our guests to our friends who are all present in this meeting. First, I would like to introduce my dear divine soul, Dr. Andal Chokkalingam, Andal Peravai Talevar. He was born in Ambasamudram, Tirunelveli district. He is a man of knowledge. அறிவிகள் விழுவது ஆசையாய் கடலில் கலப்பதற்கே, அதை போல அறிவு மழை பெய்தது அவருடன் கலப்பதற்கே. அவர் சிறந்த அறிவாற்றல் பெற்ற ஆன்மா. He has done his engineering, MBA, MPhil and also PhD in temples researchers with reference to Vastu. Good businessman, got lakhs of followers. He is involved in a lot of social service activities. Few are giving education to poor, gold for women, and serving food to lakhs of people in Murugan temple during Paurnami. Thanks to Dr. Andal Chokkalingam. Next, I would like to introduce our chief guest, Sri R. Parthiban. He is an Indian film actor, director, producer and writer. சரித்திரம் படைப்பதற்காகத்தான் இவர் தாய் ஈன்றெடுத்தாள். புதிய பாதை படம் மூலம் சினிமா துறையில் புதிய பாதையை உருவாக்கியவர். இப்படம் நேஷனல் ஃபிலிம் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அவார்ட் பெற்றது. He got the best actor award from Tamil Nadu State Film Awards for the film பாரதி கண்ணம்மா. அவர் ஒரு சிறந்த கவிஞர். அவர் பேச்சே கவி பாடுவது போல் இருக்கும். அவர் பேச்சு சிறப்பாகவும் எல்லோரையும் சிந்திக்க வைக்கும். லாக்டவுன் பிறகு எப்படி இருக்கும், சிந்திக்க தயாராக இருப்போம். அவர் பேச்சை கேட்ட பிறகு வருகை தந்தவைக்கு திரு பாத்திமா அவருக்கு நன்றி. அடுத்ததாக என்னுடைய அக்கா நம் ஸ்ரீமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். She is a lawyer by profession. She is a general secretary of Tamil Nadu BJP, founder of Tamarai Shakti Trust NGO for women empowerment. He is the chairman of New India Forum. He is the best social worker. Our Moody Kitchen மூலம் during lockdown period
அவர் பல ஏழை குடும்பங்களுக்கும் உணவு வழங்கினார். மேலும் ஏழை மக்களுக்கு மெடிக்கல் ஐட்டம்ஸ், உணவுப் பொருட்கள் வழங்கினார். அக்காவின் சேவைக்கு நன்றி. அக்காவிற்கு மிக்க நன்றி. Now I want to share some information. If anyone wants to ask questions during the question answers period, they can message their questions in the chat box, or they can select the raise hand options. Now I request திரு ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவரை தலைமை உரை ஆற்றுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஸ்வ சித்தாரியே மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம். கொரோனா லாக்டவுன் என்கின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றதுன்னு தான் நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன். இந்த கொரோனா லாக்டவுன்ல கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் எல்லோருமே வீட்டுல இருந்த பிறகு சில விஷயங்கள் இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நான் அதுக்கு வந்து எனக்கு இந்த டைம்ல எனக்கு வந்து அது பெஸ்ட் கதை அப்படின்னு சொல்லி நான் ஒரு கதையை சொல்லலாம்னா இந்த கதை தான் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு சூட்டபிளா இருக்குன்னு நம்புறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, மிகப்பெரிய அறிவாளி, தன்னோட கார்ல போயிட்டு இருக்கும்போது அவருடைய வண்டி ஒரு 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 வீல் பஞ்சர் ஆயிடுது. உடனே அவர் வந்து உட்காந்து அந்த பஞ்சர்லாம் மறுபடியும் போடுறதுக்காக ஸ்டெப்னி எடுக்கிறதுக்கு முன்னாடி வீலை கழட்டுறாரு. கழட்டிட்டு அந்த ஸ்டெப்னி எடுக்க போகும்போது கையில இருந்த போல்ட் வந்து பக்கத்துல இருந்த காவால விழுந்துடுது. அப்போ 4 போல்ட் விழுந்த உடனே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப எப்படி நம்ம காவால இறங்க முடியாது, நம்ம படிச்சாலு நம்ம வந்து இந்த வேலையை நம்ம இறங்கி எடுக்கிற தவறா தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு அழுக்கான உடை அணிந்து ஒருத்தர் வருவார். அவரை கிராஸ் பண்ணி போகும்போது அப்பா எனக்கு ஒரு சின்ன உதவி, எனக்கு நான் எவ்வளவு வேணா பணம் தரேன், இந்த காவால 4 போல்ட் விழுந்துருச்சு, நீ கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அந்த மனிதர், அந்த ரொம்ப புவரஸ்ட் ஃபார்ம் இருந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருந்த ஒரு மனிதர் என்ன சொல்லுவார்னு அந்த சயின்டிஸ்டை பார்த்து, ஐயா நான் வந்து இறங்குறேன், எனக்கு உங்க பணம்லாம் வேண்டாம், ஆனா அதை விட ஒரு சுலபமான ஒரு ஐடியா இருக்கு, என்னன்னு கேட்கும்போது, இப்போ நீங்க வந்து 4 போல்ட் கீழே விழுந்துச்சுன்னு சொல்றீங்க, நீங்க என்ன பண்ணுங்கன்னா மிச்ச வீல் 3 வீல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு போல்ட்டை எடுங்க, இந்த வீல்ல வந்து 3 போல்ட் போட்டு பக்கத்துல 1 கிலோமீட்டர் வரைக்கும் அதை ஓடிடும். ஸோ அங்க போய் மிச்சம் 4 போல்ட் வாங்கி நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் சேஃப், யாருக்கும் சங்கடம் இல்லை, நானும் கீழே இறங்க வேண்டாம், உங்களுக்கும் பணம் செலவாகாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கிற பறவை எறும்பை சாப்பிடும், பறவை இறந்ததுக்கு அப்புறம் எறும்பு பறவையை சாப்பிடும். ஒரு க்ஷண பொழுதுல எதுவானாலும் மாறக்கூடியது, எதுவுமே நிலையானது என்ற ஒரு விஷயத்தை இந்த லாக்டவுன் புரிய வைத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த விஷயம் யாருக்கு பொருந்தும்னா, நம்பர் 1 டாக்டர்ஸ், அது கவர்மெண்ட் டாக்டர்ஸ், கவர்மெண்ட் நர்சஸ். அவங்க எப்ப போராட்டம் பண்ணாலும் அவங்க ஏதோ பணம் பிடுங்கிறதுக்காக பண்றாங்க, இவங்களாம் தண்ட கர்மாந்திரம், வேஸ்ட், அரசாங்க ஆஸ்பத்திரிக்குள்ள போக முடியாது, நாத்து அடிக்கும் அப்படின்ற ஒரு இமேஜ்லாம் உடைச்சு எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் பண்ணாத இடத்துல பண்ண முடியாத ஒரு சேவையை அரசாங்க டாக்டர்ஸும் நர்சஸும் பண்ணியிருக்காங்க. அப்போ இனிமேலாவது நாம வந்து அவங்களுடைய நிலைமை உணர்ந்து ஒரு மரியாதை கொடுக்குன்றது முதல் விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் நம்மளாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% வந்து அவங்க குப்பை அள்ளுறதுக்கு நம்ம நினைச்சது இடத்துல இன்னைக்கு நிறைய வீடியோஸ் சமூக ஊடகங்கள் வழியா பாக்குறது என்ன பாக்குறேன்னா, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பேர் மாற்றம் பண்றாங்க, கை கால் கலங்கி பூ போடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். நம்ம துப்புரவு பணியாளர் ரோல் இவ்வளவு பெரிய ரோல் நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். 3வது விவசாயி. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுல நீ வந்து சரியா படிக்கலாம், மாடு மேய்க்கதான் போவ அப்படின்னு சொல்லியே விவசாயத்தை காலி பண்ணிட்டோம். அதாவது வந்து காய்கறி சாப்பிட்டா நல்லதுன்னு தெரிஞ்ச இடத்துல கேஎம்டி சாப்பிட்றதுதான் கௌரவம்னு சொல்லி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம ஆக்கிட்டோம். அப்போ இந்த விவசாயம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கோம், நம்ம வந்து லாக்டவுன் வந்து பணம் இருக்கவங்களும் பணம் இல்லாதவங்களும் சாப்பிட்டு இருக்க முடியுதுன்னா அது என்னைக்கோ யாரோ பண்ண விவசாயம் தான் காரணம். ஸோ விவசாயம் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை என்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. எப்போதுமே வந்து ஒரு டஃப்பான பீப்புள் அப்படின்ற ஒரு இடத்துல அவர்களும் உயிரை பணயம் வைத்து, டாக்டர்ஸ் நர்சஸ் கூட உயிரை பணயம் வைத்து இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. மக்களை வந்து வீட்டுல இருக்க செய்யறதுல போலீஸோட பங்கும் பெரிய பங்கும் உண்டு. எல்லாத்துக்கும் மேலாக நம்ம வந்து இங்க நிறைய பணம் இருக்கு எல்லாருக்குமே. அப்போ நம்ம வந்து இப்போ கடையில போய் வாங்குற ஒரு பொருள் வாங்குறோம்னா ஏசி சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறத கௌரவம் நினைச்சிட்டு இருந்தோம்.
ஆனா எந்த ஏசி சூப்பர் மார்க்கெட்டும் இன்னைக்கு ஓப்பனா இல்லை. இன்னைக்கு எந்த கடையில போய் வாங்கினா நம்ம கௌரவ குறைச்சல் நினைச்சோமா அந்த அண்ணாச்சி கடைகள்ல படிச்சவனும் படிக்காதவனும் பெரிய அளவுல கூட்டமா இருக்கிறான் போது அந்த அண்ணாச்சி கடைகளும் அவன் அந்த கடையில வேலை செய்யக்கூடிய முதலாளியும் கடையில வேலை செய்யக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு நமக்காக கடையை ஓபன் பண்ணி நமக்கு தேவையானதை கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுங்க. அப்ப தயவு செய்து முதல் விஷயம் உருவு கண்டு எல்லாமே வேண்டும்ன்ற ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுங்க. இந்த லாக்டவுன் வந்து நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்தாலும் மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த மதிக்கக்கூடிய மனிதர்களை மதிக்கக்கூடிய மாண்பும் பண்பும் நமக்கு வந்தாக வேண்டும். ரெண்டாவது விஷயம் இப்போ ஒரு 50 நாள் அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது பெரிய விஷயம். அதாவது நம்ம ஊர்ல 80-20 பேரட்டோஸ் தியரி படி ஒரு 20% பணக்காரங்க இருக்கலாம். இன்னொரு 10 வருஷத்துக்கு லாக்டவுன்னா கூட அவங்க வந்து அவங்கள சமாளிச்சுக்கலாம். 80% ஆஃப் பீப்புளுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் கிடையாது. ஒரு அரசாங்கம் ஏதோ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து வேணும்ட்டு வந்து ஒரு விஷயத்தை புகுத்தி மக்கள் கஷ்டப்படுத்துன்றதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல இட்ஸ் சோ ஹேப்பன்ட். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். இந்த உலகம் யாருக்குன்னா கொடுக்கறவனுக்கு தான். ரிப்பல்ஷன் அண்ட் அட்ராக்ஷன் தான் லைஃப். கொள்ளுதலும் தள்ளுதலும் தான் வாழ்க்கை. அப்போ நம்ம கிட்ட நிறைய இருக்குன்னா தள்ள வேண்டிய நேரம் இது. அப்போ அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். கவர்மெண்ட் இந்தியா நல்லா இருக்கணும், வல்லரசா மாறணும்னா இருக்கிறவங்க எல்லாருமே இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அந்த வகையில எனக்கு நல்லாவே தெரியும் வானதி மேடம் வந்து ஒர்க் பண்ண கோயம்புத்தூர்ல இனி வரைக்கும் அந்த கிச்சன் வந்து அணையா விளக்கு மாதிரி எப்படி வரணும் அதே விஷயத்த அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அவங்க சொல்லலாம். அந்த வகையில மேடம் வந்து செய்யக்கூடிய பணி ரொம்ப பெரிய பணி. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்ஃபேக்ட் அவங்க எதுவும் எதிர்பார்த்தலாம் பண்ணல. கொடுக்கறதுனால நாளைக்கு நம்ம ஓட்டு கிடைக்கும் அப்படிலாம் பண்ணல. இது மனிதாபிமான அடிப்படையில் அவங்க பண்ணியிருக்காங்க. இது போல எல்லாருமே பெண்கள் எல்லாருமே ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வானதி ஒரு 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 பிம்பம் உருவாகும்போது எனக்கு அன்பான வேண்டுகோள். மூன்றாவது விஷயம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு சிறிய விஷயம். ஒரு கழுதை ரொம்ப நாளா ஒரு எஜமானிக்கு வேலை பார்த்துட்டு இருந்தது. அந்த கழுதை ஒரு கால் இடறி ஒரு கிணத்துல விழுந்துடுது. அது பாழடைஞ்சு கிணறு. கழுதை காப்பாற்ற முடியாது. கழுதை உயிரோட இருந்ததுன்னா அது நமக்கு சிரமம், கத்திட்டே இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று கூடி பாழடைஞ்ச கிணற மூட பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல முதல்ல மண்ணை தூக்கி கொட்டும் போது கழுதை மேல அந்த மண்ணு போடும். கழுதை நான் சிலிர்த்துக்கிட்டு அந்த மண்ணு மேல ஏறி நிற்கும். இது மாதிரி ஒரு 1000 வாட்டி போட்டு நிரப்பப்படும் போது பாத்தீங்கன்னா 1000th டைம் போடும்போது அந்த கழுதை வந்து உயரத்துக்கு வந்து கத்தி ஓடி போயிடும். அப்போ இந்த இடத்துல நமக்கு அப்படிதான். நமக்கு வந்து லைஃப்ல இது யாரும் எதிர்பாராத விஷயம். எல்லாரும் முடக்கப்பட்டு பணம், பொருளாதார பெரிய கேள்விக்குறி, வேலை ஒரு பெரிய கேள்விக்குறி, சிலருக்கு வேலை இருக்குமான்றது தெரியாது. இந்த சூழ்நிலையில ஒரு கழுதையே, நான் ஆறறிவு இல்லாத ஒரு கழுதையே ஒரு தன்னோட உயிர் போயிடுன்ற இடத்துல அதையும் மீறி அந்த அந்த எது வந்து நமக்கு தம் மேல கொட்டப்பட்டதோ அந்த கொட்டப்பட்ட விஷயத்தை தான் காப்பாடுறதுக்கான விஷயமா வச்சுட்டு எப்படி எகிரி குதித்து தப்பித்து போனதோ அது போல இந்த மாதிரி க்ஷணங்கள்ல நம்ம வாட் நெக்ஸ்ட், என்ன ஆல்டர்னேட்டிவ், மல்டி சோர்ஸ் இன்கம், ஒரே தொழில் பண்ற இடத்துல 2 தொழில் பண்ணிட்டு நமக்கு வருமானங்கள் வருன்ற இடத்துல அது போன்ற சிந்தனைகள் நம்ம நிச்சயமா பண்ணணும். நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல எப்போதுமே சிங்கிள் ஏர்னிங் சோர்ஸா இருக்கு. கணவர் வேலைக்கு இல்ல மனைவி வேலைக்கு. ரொம்ப ரொம்ப ரேர் ஆஃப் ரேரஸ்ட் வந்து கணவன் மனைவி வேலைக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து பெண்களை வந்து ஒரு அடிமை பொருளா நினைக்காம துவைச்சு போடுற ஒரு விஷயம், துவைச்சு போடுற விஷயத்துக்கும் சமைச்சு போடுற விஷயத்துக்கும் வைக்காமல் அவர்களுக்கும் ஒரு தொழில் உண்டு பண்ணி கொடுத்துருந்தோம்னா இந்த சங்கடம் வந்திருக்காங்க. ஏன்னா சேவிங்ஸ் வந்து இப்போ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே 1000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு இடத்துல ரேஷன் கார்டை வச்சிருக்கவங்களாம். அப்ப அவ்வளவு பேருக்கு சேவிங்ஸ் இல்லைன்றதான் அர்த்தம். அப்ப சேவிங்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா ஏர்னிங்ஸ் வேணும். அப்ப ஏர்னிங் வேணும்னா மந்திரத்துல மாங்காய் காய்க்காது. அப்ப நிறைய வேலை பார்க்கணுன்றதா இந்த இடத்துல விஷயம். நிறைய வேலை பார்க்கணும்னா கணவர் ஒரு வேலை, மனைவி ஒரு வேலை. கணவர் சப்போஸ் வேலைக்கு போறோம்னா மனைவி டெய்லரிங் பண்ணலாம், ஃபுட்டு செயின் பண்ணலாம், ஃபுட் ஒரு மிக்சர் போட்டு விற்கலாம், ஒரு மாவு. ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு இந்திய குடிமகனாக ஒன்று திரண்டு தேசத்தை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னா அதுக்கு முதல் விஷயம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம வந்து உருவாக்கலாம் கூட பரவாயில்ல, இருக்கிறவங்களுக்கு மறுக்க கூடாது. நம்ம வந்து இன்னைக்கு அவங்க ஒர்க்கர்ஸால சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்ற இடத்துல நம்ம சம்பாதிச்ச மனத்துல கொஞ்சம் இழக்கலாம் அந்த ஒர்க்கர்ஸ்க்காக, நமக்கு தோல் கொடுத்தவருக்காக. நம்பர் 2 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சா கூட பண்ணுங்க. மூன்றாவது நம்ம கிட்ட இருக்கிற பொருள் 100 இருக்குன்னு அப்படின்னு சொன்னா
ஒரு 50ல இருந்து 60% வரைக்கும் நீங்க வந்து பிரத்தியார் கொடுக்கும்போது ஒரு பெரிய மனம் இருக்கும்ன்றது மக்கள்கிட்ட இருந்து குறைஞ்சு போய் எல்லாருமே ஒரு கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன் வந்துடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. நான் ஒரு வேடிக்கையா கூட இந்த விஷயம் வந்து சொல்லப்படுது. இன்னைக்கு வந்து பொதுவாக குடிகாரர்கள் கீழே விழுந்தா தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கிடுறதுக்கு குடிகாரர்கள் தேவைப்படுற அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி வச்சிருக்கோம். இதுக்கு காரணம் 1000 ரூபாய் வந்து நமக்கு பத்தாதுன்னு சொல்றோம். எனக்கு ரேஷன் கார்டு கொடுத்தது. ஆனா வெறும் 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிட்டு நம்ம 5 வருஷ தேர்தலுக்கான ஓட்டை நம்ம பதிவு பண்றோம். நம்ம இன்னைக்கும் என்ன சொல்றோம்? இப்ப தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு விஷயம்னா காமராஜர் கக்கன் அப்படின்னு சொல்றோம். காமராஜர் 1975 இருந்தாரு. கக்கன் 1981 இருந்தார். அதுக்கப்புறம் எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ ஜாம்பவான்கள் இந்த தமிழக பூமியை ஆண்டிருக்காங்க. ஆனா பிரசன்ட் கண்டிஷனுக்கு 40-50 வருஷத்துல ஒருத்தர் கூட நம்ம சொல்லல அப்படின்னு சொன்னா அப்போ சம்திங் ராங் வந்து நாட் வித் கவர்மெண்ட், இட் இஸ் ப்ராப்ளம் வித் பீப்புள். இனிமேலாவது நம்ம வந்து ஓட்டளிக்கும் போது 100 ரூபாய் 200 ரூபாய் ஓட்டு போடாம தேசிய சிந்தனை உள்ள எல்லா மதத்தையும் சமமாக கருதக்கூடிய இந்து மதத்தை மட்டம் தட்டாத குடியை ஆதரிக்காத புகையை ஆதரிக்காத நல்ல ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு ஒரு சிறந்த தமிழகத்தை உருவாக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா என்பது வந்து மக்களை சிந்திக்கிறதுக்காகவும் சீர்தூக்கி பார்ப்பதற்காக அவரோட தவறுகளுக்கு சீர்தூக்கி பார்ப்பதற்கான டைமா தான் நான் பாக்குறேன். ஸோ நீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கும். எப்போதுமே இசிஜி என்றது வந்து பிளைனா இருந்ததுன்னா செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதுலயும் அப் அண்ட் டவுன் இருக்கும். இது டவுன் பீரியட். நம்ம மீண்டு எழுவோம். எனக்கு தெரிந்த வரைக்கும் என்னுடைய 49 வருட லைஃப் கரியர்ல பிரைம் மினிஸ்டர் இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டரை விட த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இனிமேல் ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போமா இல்ல இதுக்கு முன்னாடி கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்றது வந்து பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா 24/7 வந்து நாட்டுக்காக திங்க் பண்ணி நாட்டுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய கிரேட் லீடர்ஷிப் கீழே நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு குட்டி பிரைம் மினிஸ்டர் நினைச்சுக்கிட்டு மக்களுக்கு உதவி பண்ணி இந்தியாவை ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் பிளே பண்ணணும். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த வானதி மேடத்திற்கும் சகோதரர் ஜவஹர் அவர்களுக்கும் திரும்ப பேசக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் நடிகர் திரு பார்த்திபன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஜெய்ஹிந்த். நன்றி டாக்டர் திரு ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர்களுக்கு. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் நடிகர் இயக்குனர் திரு ரா பார்த்திபன் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார். நியூ இந்தியா ஃபாரம் நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த 2020 நாம் எல்லாரும் இந்தியர்களால் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா அது 2020 தான் கொரோனாங்கிற இவ்வளோ பெரிய பேரிடர் வந்திருக்கு, இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு. எப்போவே நமக்கு இடர் வரும்போதோ இடைஞ்சல் வரும்போதோ நம்ம எவ்வளோ வலிமையோடு இருக்கோம், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உலக நாடுகள் எல்லாமே இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும் போது நம்முடைய பாரத பிரதமருடைய தலைமையிலான அவருடைய வழிகாட்டுதலோட இந்தியா இந்த கொரோனாவை வந்து ஓரளவுக்கு சமாளித்து, இவ்வளோ மக்கள் தொகை உள்ள நாட்டில் இதை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை சமாளித்து நம்ம வந்து கிட்டத்தட்ட அதோடைய அச்சுறுத்தலில் இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம், அல்லது நிச்சயமாக தப்பிக்க போகிறோம். தப்பிச்சு மீண்டு வெளியில் வந்து மறுபடியும் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போங்கிறது நம்முடைய நம்பிக்கை தான் வாழ்க்கை. திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் கிட்ட நான் கேட்டேன், இந்த நியூ இந்தியா ஃபாரத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, நான் பேசும்போது அன்றைக்கி எத்தனை பேர் கேட்பாங்க அப்படின்னு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 400 பேர் இருப்பாங்க. நான் தான் நினச்சேன், இந்த 8 தொகையில் இருக்கிற புறநானூறு மாதிரி இந்த 400 பேரும் புறநானூறாக இருந்தவங்க, வெளியில் போயிட்டு வந்துட்டு சந்தோஷமாக இருந்தவங்க. இப்போ எல்லாருமே இது அகநானூறாக மாறி இருக்கு. எல்லாம் அகத்துக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற ஒரு நிலை. புறநானூறாக இருக்கிறத விட அகநானூறாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். புறம்னா வெளியில் போகிறது, தூரதேசம் போகிறது, இது எல்லாத்தை விட ரொம்ப கஷ்டம். அகம் நோக்கி, உள்முகம் நோக்கி, உள்நோக்கி நம்ம கண்ணை மூடிட்டு அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா நமக்காக உழைக்கிற இந்த மிஷினுக்கு, இந்த உடம்புங்கிற ஒரு மிஷினுக்கு நம்ம கரெக்டாக ஃபியூல் கொடுத்துருக்கோமா, ஓவர் ஆயிலிங் பண்ணியிருக்கோமா, அதுக்கு தேவையான ஏதாவது செஞ்சுருக்குமான்னு பார்த்தா அநேகமாக இல்லைங்கிறது பதில் தான் வரும். அசுரத்தை நான் உட்பட இப்போ தான் மெதுவாக இந்த லாக்டவுனை பயன்படுத்தி இந்த நேரத்தை நான் வந்து கொஞ்சம் உடற்பயிற்சி செய்கிறதுக்கும் தியானம் செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறேன். அப்படி தியானம்ங்கிறது நம்ம வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மூச்சு பயிற்சி அது ரொம்ப அவசியம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்.
ஸோ அப்படி அதை விட எல்லாத்த விட ரொம்ப மகிழ்வான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய குடும்பத்தோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுக்கு இது கிடைச்சிருக்க மிக நல்ல வாய்ப்பு. அது மட்டுமே இல்லாமல் நிறைய புத்தகங்கள் வாசிக்கலாம். விடுபட்டு போன நிறைய வேலைகள் இருக்கும். நம்ம வீட்டிலே வந்து இதை சுத்தம் செய்யணும், அதை சுத்தம் செய்யணும்னு நினச்சிட்ருப்போம். எதையுமே செய்ய முடியாமல் நமக்கு வந்து வேலைகள் இருந்திருக்கும். அப்புறம் இப்போ இந்த கொரோனா டைமில் என்னவா இருக்குன்னா, வெளியில் போய் வேலை செய்கிறது இன்னும் எப்போ நம்ம இதில் வந்து வெளியில் வருவோம்னு நமக்கு தெரியல. ஸோ அது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்து செய்கிற வேலைகளை எவ்வளோ செவ்வனே செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஒத்த செருப்பு சைஸ்ன்ற படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய அடுத்த படம் வந்து இரவின் நிழல்னு ஒரு படம். ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு படம். இந்த உலகத்தோட அநேகமாக ஒரு முதல் படம். இதெல்லாம் நான் நிறைய யோசிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பை வந்து இந்த நேரம் நமக்கு பயன்பட்டுச்சு. நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை விட கீழ்நிலையில் இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரம் அது எப்படி இருக்குது. நமக்கு வந்து 2 மாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு பணம் இருக்குது, அவங்களுக்கு அடுத்த நாளைக்கே இல்லைன்னும் போது அவங்களே நம்ம ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சு ஊக்கப்படுத்த முடியுமா? இந்த குட் ஃபேட் பேட் ஃபேட் மாதிரியே குட் ஈகோன்னு ஒன்று இருக்குது. நான் இவ்வளோ சிறந்த மனிதன், என்கிட்ட இருக்கிறத நான் இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணி மற்றவங்களோட பங்கு போட்டுக்கிறதுனால நான் ஒரு நல்ல மனிதனாக திகழ்கிறேன் அப்படிங்கிற சந்தோஷம் வந்து அதுக்கு ஈடு இணையே இல்லை. நீங்கள் செஞ்சு எல்லாருமே செஞ்சுருப்பீங்க. அதை தொடர்ந்து நம்ம செய்கிறதன் மூலமாக நம்ம எப்படிப்பட்ட மனிதனாக சிறந்த மனிதனாக வாழ்கிறோங்கிறது தெரியலாம். நான் வந்து பார்த்திபன் மனிதநேய மன்றம்ங்கிற ஒரு பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று, ATG உள்ள ஒரு ட்ரஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு 30-31 வருஷமாக நான் நடத்திட்டு இருக்கேன். நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நம்ம செய்கிற கடமை மாதிரி இந்த சமூகத்தின் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் புதிய பாதையிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 31 வருஷமாக. ஸோ இதுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு வகையில் நன்றி கடனாக நல்ல விதமாக பயன்படணுங்கிறதுக்காக இந்த மன்றத்தின் மூலமாக என்னால் முடிஞ்ச நல்ல உதவிகளை செஞ்சுட்ருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி உதவி செய்யும்போது என்ன ஒரு க்ளோ, நம்ம இந்த சோப்பு போட்டு குளிச்சிங்கன்னா அல்லது இந்த பவுடர் முகத்துக்கு போட்டிங்கன்னா, இந்த க்ரீமை போட்டிங்கன்னா முகம் வந்து எப்படி அழகாகும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்படி உங்களுடைய அகத்தை அழகாக்குறது வந்து மனிதநேயம். என்னுடைய மனிதநேய மன்றத்தோட மோட்டோ, இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கு அனாதை இல்லை. இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கு அனாதை இல்லை. அந்த இன்னொரு மனிதனாக நாம் வாழ்ந்து நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்து விரைவில் இந்தியா வல்லரசாவதை கண்டு மகிழ்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி திரு ரா பார்த்திபன் அவர்கள். அடுத்தபடியாக கேள்வி பதில். பாசமிகு அக்கா, நம்ம மாநில பொதுச்செயலாளர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் உரையாற்றுவார். அவர் உரையாற்ற பின்னர் அவங்க கேள்வி எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. அந்த கேள்வி வந்து திருமதி ரோஜா ராம்குமார் அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். அவங்க வந்து பேர் சொல்லிட்டு அவங்களே அட்மிட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க கேள்விகளை கேட்கலாம். அக்கா நீங்க அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் பெரியவங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த இடத்துல 2 முக்கியமான நபர்கள் நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா அவங்களுக்கே உரித்தான பாணியில சொல்லிட்டு போயிருக்காங்க. திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அழகான கதைகளோட உவமையோட வாழ்க்கையோட சின்ன சின்ன நுணுக்கங்களை சொல்லியிருக்காரு. அதே போல டைரக்டர் நடிகர் பார்த்திபன் அவர்கள் நம்ம நியூ இந்தியா பாரத்தோட சார்பில் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனே வேற யாருக்கும் கூட நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய நடிகர்களுக்கும் வெளியில அவங்க தோற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நாங்கெல்லாம் இப்ப கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தா கூட நான் உங்களுக்காக இதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழைப்பு கொடுத்து அவரும் இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவுல உழைக்கிறதுக்காக அவரோட ஸ்டைல்ல வந்து நம்மளுக்கு பேசியிருக்காரு. இன்னைக்கு லாக்டவுன் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவமா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. ஒரு தனி மனிதர் வாழ்க்கையில இருந்து சமுதாய வாழ்க்கை, ஒரு நாட்டினுடைய அப்ரோச் வரைக்கும் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த கொரோனானுடைய நோயினுடைய தாக்கம், நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களும் இருக்கு. இது எல்லாமே நம்மளோட அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு எப்படி நம்ம பயனளிக்கக்கூடியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம இந்த வாய்ப்புகளை, அதாவது வழக்கமாக சொல்லுவாங்க, எந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தாலும் துயரம் வந்தாலும் அதை கஷ்டமாகவோ துயரமாகவோ பார்க்காமல்
இது நமக்கான ஒரு வாய்ப்பு என்று பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த கொரோனா நோய் தாக்கம் அப்படிங்கிறது நாட்டினுடைய வாழ்க்கை முறையில, நாட்டினுடைய பார்வையில, சமுதாயத்தினுடைய பார்வை, நான் தனிப்பட்ட முறையில என்னோட மனசுல இருக்கக்கூடிய இரக்க குணம், கருணை, நான் எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி பண்றேன், இல்ல நான் எந்த அளவுக்கு சுயநலமா இருக்கேன்னு நம்மை நாமே மதிப்பிட்டுக் கொள்வதற்கு கூட இந்த கொரோனா அப்படிங்கிறது நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் இந்த புதிய வாழ்க்கை முறை, அதற்கு பின்பாக கூட நம்ம இன்று ஊரடங்கு உத்தரவுகள் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படும் என நம்முடைய மரியாதைக்குரிய நாட்டினுடைய பிரதமர் அறிவிச்சிருக்காரு. இன்று நாம் அதையெல்லாம் எதிர்பார்க்கலாம். இதுக்கு இடையில ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளர் என்கின்ற ரீதியிலேயும், அதிலும் குறிப்பாக மத்தியிலே ஆட்சி செய்கின்ற கட்சி பல்வேறு மக்களுக்கான திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார். எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காரணும், சமூக விலகலை கடைபிடிக்கணும், எவையெல்லாம் அரசாங்கத்தினுடைய வேண்டுகோள்களோ அதையெல்லாம் பின்பற்றி நம்முடைய நாட்டினுடைய கோடிக்கணக்கான மக்கள் இந்த நோய் பரவல்ல இருந்து இந்த நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட கஷ்டப்படுறவங்களுக்கு, இல்ல இதனுடைய பாதிப்புகள் அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு துறையாக பார்த்து பார்த்து மத்திய அரசாங்கம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். அது தொடர்பாகவும் கூட நம்மள இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம். அதையெல்லாம் இந்த நேரத்துல எனக்கு தெரிந்த அளவுல நான் அதற்கு பதில் கூற முற்படுகிறேன். அதனால ஒவ்வொரு கேள்வியாக நீங்க யாராவது ஒருத்தங்க ரோஜா ராம்குமார் சொல்றாங்க இல்லையா, அவங்க சொல்ல சொல்ல நான் அதுக்கான பதில சொல்றேன். ரொம்ப லென்த்தியான பதிலா இருக்கிறது தான் பண்ண முடியும். அப்படி இல்ல உண்மையாவே ரொம்ப ஜெனியூனா எனக்கு இதுல தகவல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில கேட்டா கூட உதவி செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதனால் கேள்விகளை இது வரைக்கும் வந்திருக்கிறத நீங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். குட் மார்னிங். மேம், ஃபர்ஸ்ட் நட்ராஜான்றவரை ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவரை நான் அன்மியூட் பண்றேன் மேம். இப்போ மிஸ்டர் நட்ராஜா, உங்க கேள்வி கேட்கலாம் சார். இத்தனை பேத்துல டக்குனு அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி பண்றதுக்கு அவங்களோட கேள்விகள் ஏதாவது ரெடிமேட் கொஸ்டின்ஸ், சாரி ரெடிமேட் இல்ல, ஏற்கனவே கேட்டு இந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா ஃபர்ஸ்ட் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரோட ஓகே மேம், அவர் கொஸ்டின் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காரு. Importers and exporters are very much affected due to lockdown. Central government is department fractions are not obeyed government directions and collecting huge sum like lakhs together per container cargo. Customs not taking stern action against opportunist service provided till now. Many importers and exporters already suffering, and this container freight station attitude will killing the importer and exporter. Request ma'am to give an answer. அஞ்சாவது நாள் மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் அங்க டெல்லியில மீடியாவை பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று நிறைய ரிஃபார்ம்ஸ், கிட்டத்தட்ட 8 முக்கியமான துறைகளில் என்னென்னவெல்லாம் சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக நேற்று அறிவிப்பு கொடுத்தாங்க. இப்போ கரெக்டா நம்மளோட நேரத்துலதான் அங்கேயும் நிதியமைச்சர் அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதனால இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி கேட்டகரி, அதுக்குள்ள என்னென்னவெல்லாம் வரப்போகுது அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறத பார்ப்போம். ஒண்ணு. ரெண்டாவது, அரசாங்கத்தோட பிரியாரிட்டி அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் அதிகமான வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய MSME செக்டருக்கு முதல்ல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் உயிர் நாடி, நாம எல்லாரும் வீட்டுக்குள்ள நகர்ப்புறத்துல உட்காந்துட்டா கூட கிராமங்கள்ல அவங்க போய் உழைச்சு நம்மளுக்கு எல்லாம் உணவு கொடுத்துட்டே இருந்தாங்க விவசாயிகள். அதனால விவசாயிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்யணும், அவங்க பொருளுக்கு எப்படி சரியான விலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ் அப்படிங்கறத தனி கேட்டகரியில ஒருவேளை இன்னைக்கு அறிவிப்பு வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா கூட இன்று காலையில நான் மத்திய நிதியமைச்சரோட பேசினேன். அவங்க சொன்னாங்க, இன்னைக்கோட என்னோட அறிவிப்புகளை நான் முடிச்சுக்க போறேன், நாளையில இருந்து நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன், அதில் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் அளிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் விஷயமா அவங்களோட கேள்வி பதில நிச்சயமா அட்ரஸ் பண்ணுவாங்க. டோன்ட் வரி. அதுக்கும் மேல அதை உங்களோட கேள்வியை நான் அமைச்சர்கிட்ட நாங்க சொல்லுவோம்.
Ma'am, next question, Dharma Bhubadinravar கேட்டிருக்காரு. Regarding NPA, we are not explaining the real fact. Opposition parties spreading lies. Really, NPA was hidden by Congress government. Later, Modi government found the fact. Then Raghuram Rajan wanted the banks and real figures shown, resulting the NDA period, NPA shown as high. UPA 2ல ரகுராம் ராஜன் வந்து NPA ஓட கான்செப்ட் வெஸ்டர்ன் நாடுகள் மாதிரி உருவாக்கி இங்க நம்மளுக்கு அத ஒரு பெரிய ஒரு பர்டனா இருக்கு அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. இதுல இன்னைக்கு தேதியில எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல. ஆனா கூட நாம பிப்ரவரி மார்ச் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து நீங்க வந்து அந்த 3 மாச பீரியட் அப்படிங்கறத NPAல உங்களுக்கு நாங்க வெயிட் பண்ணி கொடுக்குறோம். இந்த சென்ஸ் நீங்க இந்த 3 மாசத்துல டிஃபால்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு NPA கிடையாது. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி வராது. நீங்க யூ ஜஸ்ட் இன்ஃபார்ம் டு யுவர் பேங்க் தட் ஐ வுட் லைக் டு அவைல் திஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கறத நம்ம பேங்க்ல சொல்லணும். சொல்லிட்டோம்னு சொன்னா நாம இந்த 3 மாச காலத்துக்கு NPA குள்ள சிபில்குள்ளேயோ போக மாட்டோம். ஒன்று. இரண்டாவது, அடிஷனலாவும் இன்னொரு விஷயத்த சொல்றேன். இன்று காலையில நான் சொன்னேன் இல்லையா, அமைச்சரோட பேசிட்டு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நம்முடைய உதவி திட்டங்கள் வங்கிகள் அதுல கிடைக்கிறதுல சிரமம் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க MSMEக்கு வந்து நிறைய கடன் கொடுக்கறதுக்காக அறிவிச்சிருக்கீங்க. ஒருவேளை கடன் வந்து அவங்க பேங்க் எல்லாம் கொடுக்கலன்னா மக்களுக்கு இது எப்படி போய் சேரும்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நான் இதுல ரொம்ப குறிப்பா ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கேன், ஆட்டோமேட்டிக் லோன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கேன். பேங்க்ஸ் ஆர் mandatorily they have to give loans. அவங்க யாருக்கு லோன் வேண்டான்னு சொன்னாதான் கஸ்டமரா உங்களுக்கு லோன் கொடுக்காம இருக்கணுமே தவிர அத்தனை பேத்துக்கும் லோன் கொடுக்க சொல்லி இந்த ஸ்கீம்ல சொல்லி இருக்கோம். நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது பேங்க்குக்கு வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டெஃபினட்டா நாம கொடுக்கிற அறிவிப்புகள் பேங்க் வந்து அவங்க மேனேஜர் சிஸ்டத்துக்கு வேண்டியவங்களுக்கும் வேண்டாதவங்களுக்கும் பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லாருமே லோன்ல எலிஜிபிலிட்டியில வரக்கூடியவங்க. அந்த மாதிரி தான் நம்ம நோட்டிபிகேஷன் ரூல்ஸ் கொண்டு வர போறோம்னு சொல்லி இருக்காங்க. அதனால அரசாங்கம் எல்லாத்தோட கஷ்டத்தையும் புரிஞ்சுட்டுதான் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க, எந்த இடத்துலயும் அதை விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. பார்ப்போம், நம்மளுக்கு இன்னும் வரக்கூடிய ஒரு 15 மாசத்துக்குள்ள இதனோட இம்ப்ளிமெண்டேஷன் லெவல்ல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தாலோ இல்ல ஏதாவது அரசாங்கம் நினைச்சு நடக்கலைனாவோ டெஃபினட்டா நம்ம அரசாங்கத்துக்கிட்ட பேசலாம். Ma'am, next question, BJP is against TASMARC. Why in BJP ruling state is running wine shops? Correct. அப்படின்னு பாலமுருகன் கேட்டிருக்காரு. மேம் யார் கேட்டிருக்காங்க? பாலமுருகன் பாண்டி. ஓகே, ப்ராஹிபிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுல மது கடைகளை நடத்தலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அந்தந்த மாநில அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துப்படி மதுக்கடைகளை நடத்தக்கூடிய விஷயம் மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வராது. அப்படி இருந்தா ஒரே ஆர்டர் போட சொல்லி நம்ம கேட்டுடலாம். ஆனா மாநில அரசாங்கங்கள் ஒரு சில இடங்கள்ல பிஜேபி அரசாங்கங்களே மதுக்கடைகளை நடத்தக்கூடிய சூழல் இருக்கு. அது தொடர்ச்சியாக இந்த நாட்டோட சுதந்திரத்துக்கு அப்புறம் பல்வேறு அரசாங்கங்கள் பிஜேபிக்கு முன்னாடி ஆட்சி பண்ணி இருக்கிறவங்க, அது ஒரு வருமானம் ஒன்று, மக்களோட பழக்கம், இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக இருந்தா கூட நாம தமிழ்நாடு பிஜேபி முழுமையான மதுவிலக்குக்காக தான் இங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பாக இந்த 1.5 மாச காலத்துக்கு மேலாக மக்கள் மதுவை மறந்திருக்கக்கூடிய சூழல்ல இதை முழுமையாக மூட வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதல்வரை நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இதுல கோர்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் அரசாங்கத்தினுடைய முடிவு என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கங்கள் விருப்பப்பட்டால் நடத்தலாம், விருப்பம் இல்லாவிட்டால் அதை மூடிக்கொள்ளலாம். முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தை கையில அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. நிச்சயமா கால சூழல் மாறும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டிமாண்ட வைப்போம், மக்கள் அதற்காக தயார்படுத்துவோம், அரசாங்கம் மாற்று வழிகளை கண்டறிய வேண்டும் என கேட்போம். ஆனால் மற்ற மாநிலங்கள்ல பிஜேபி கவர்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது அது அந்தந்த யூனிட்டுங்க முடிவு பண்ணட்டும். ஆனா நாம இங்க நம்மளோட கட்சியோட கொள்கையை தமிழகத்துல வலியுறுத்துவோம். Next question, after lockdown, what's idea about job opportunities and other country investment in India? நிறைய இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கொரோனா நோய் தாக்கம் அப்படிங்கிறது தனி மனித வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒரு நாட்டினுடைய முதலீட்டு வாய்ப்புகளை கூட பெருமளவு விரிவாக்கி இருக்கிறது. சீனாவில அவங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிற பொருட்கள் கூட, குறிப்பாக இந்த நோயினுடைய டெஸ்டிங் கிட்டு கூட அவங்க போலியா கொடுத்திருக்காங்க. நிறைய நாடுகள் அவங்க மேல ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நோயும் உலகத்துக்கு கொடுத்துட்டு
நோய் பரிசோதனை கருவிகளை கூட சீனா இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது நிறைய நாட்டு மக்களுடைய, குறிப்பாக அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரிகள், அதிபர்கள் மனசுல ஒரு பெரிய அளவு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. நான் எனக்கு தனிப்பட்ட முறையில கேள்விப்பட்டது உங்களுக்கு சொல்றேன். ஜெர்மனியில இருக்கிற கம்பெனிஸ் பிளஸ் வந்து பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு சில கம்பெனிஸ் கோயம்புத்தூர், திருப்பூர்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு நீங்க இதை செஞ்சு கொடுங்க, நாங்க சைனா கிட்ட வாங்க விரும்பல, நாங்க லேட் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்கள் நம்மளுக்கு எல்லாம் வருது. அதனால வரக்கூடிய காலம், பிரதமர் மோடி அவர்கள் நம்ம கடந்த முறை நாட்டு மக்களுக்கு அவரை உரையாற்றும் போது சொன்ன மாதிரி, அடுத்த நூற்றாண்டு என்பது இந்தியாவினுடைய நூற்றாண்டால் தான் இருக்க முடியும். அது நம்முடைய தொழில் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, பல்வேறு வாழ்க்கை முறைகள், மருத்துவ உலகத்துல நாம வச்சிட்டு இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள், உலகத்துக்கு நாம எப்படி உதவி செய்யறோம் அப்படிங்கிற நம்முடைய குணம், இது எல்லாமே இன்று உலகத்துக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. வெகு நிச்சயமாக பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டை இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இது இறைவனா வந்து பார்த்து கொடுத்த ஒரு வாய்ப்பாகத்தான் நாம பார்க்க முடியும். இந்தியாவினுடைய மனிதாபிமானத்தை உலக நாடுகள் பாராட்டுறாங்க. இவ்வளவு கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல ஒரு மருந்து கேட்டோம்னா ஹைட்ராக்சி குளோரின் உடனே பிரதமர் உதவி பண்றாரு. அதனாலதான் மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் இந்தியாவினோடு இணைந்து பணியாற்ற நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை சர்வதேச அளவில் இந்தியா உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்போ நம்முடைய 5 நாட்களாக நிதியமைச்சர் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வெகு நாட்களாக ஆராயப்பட்டு, அது பரிசீலிக்கப்பட்டு, விவாதிக்கப்பட்டு இருந்த திட்டங்கள் எல்லாம் செயல் வடிவத்திற்கு இந்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 10 வருடத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல நமக்கெல்லாம் என்ன தேவைன்னா, உழைப்பதற்கு தேவைப்படக்கூடிய உடல் பலத்தையும் உள்ள பலத்தையும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையோடு இந்த நாட்டில் நமக்கு தனிப்பட்ட முறையில் உழைத்தால் கூட வளர்ச்சி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உழைத்தால் நாமும் வளம் பெறுவோம், நாடும் வளம் பெறும். அக்கா, அடுத்தபடியா மயூரி என்றவங்க கொஸ்டின் கேட்கணும்ன்றாங்க. அன்மியூட் பண்றேன், கேளுங்க மயூரி. ஹலோ அக்கா. வணக்கம். வணக்கம் அக்கா. ஆக்சுவலி இப்போ மைக்ரண்ட் லேபர்ஸ் இருக்காங்களே, ஸ்ட்ராண்டட் மைக்ரண்ட் லேபர்ஸ், வாட் இஸ் த ஆக்ஷன் டேக்கன் பை த கவர்மெண்ட் அண்ட் வை பீப்புள் ஆர் கோயிங் லைக் தட்? அண்ட் ஆன் த வே ஆன், ஐ மீன் ஐ வென்ட் டு ஹைதராபாத் லாஸ்ட் வீக். On the way back, I could see thousands of people, migrant labor, just walking like that. Children, women, pregnant women, everybody. What is the action taken by the government and how we are going to supply food for them, at least, or just as a help? Are there any organizations feeding them or anything? And what is exactly going on? Why are they not shifted from Mayuri, the places? I like it. Mayuri, thank you for this question. It is very, very important question at this juncture. See, மைக்ரண்ட் லேபர்ஸ் நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலையும் லட்சக்கணக்கான மைக்ரண்ட் லேபர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்கள்லயும், ஏமன் மகாராஷ்டிராவில கூட தமிழ்நாட்டை சேர்ந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் அங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. சோ நம்ம நாட்டுல பல்வேறு இடங்கள்ல மைக்ரண்ட் லேபர்ஸ் எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தொழில் எந்த இடத்துல அதிகமான தொழில் வளர்ச்சி இருக்கிறதோ அந்த மாநிலங்கள்ல மைக்ரண்ட் லேபர்ஸோட நம்பர் ஜாஸ்தியா இருக்கு. குறிப்பாக குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த மாதிரி தொழில் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல நார்த் இந்தியாவில பீகார், உத்தரப்பிரதேஷ், ஒரிசா, ஜார்க்கண்ட், இந்த மாதிரி மாநிலங்கள்ல இருந்து லட்சக்கணக்கான மக்கள் நாடு முழுக்க பரவி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட எல்லா மாநிலத்துக்கிட்ட இருக்கான்னு கேட்டா இன்னைக்கு தேதியில இல்ல. இப்ப நம்ம ஊர்ல பீகார்காரங்க ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்கன்னா, எங்க ஊர்ல இருக்கிற கலெக்டருக்கு வந்து அந்த 1000 பேர்த்த பத்தின டீடைல் அவர்கிட்ட இல்ல. அவங்க ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுக்குறாங்க, ஒரு மில்லோ, ஒரு டெக்ஸ்டைல் யூனிட்டோ இல்ல ஒரு இன்ஜினியரிங் யூனிட்டோ, அங்கிருந்து 500 பேர் வேணும், 1000 பேர் வேணும்னு அங்க இருக்கிற ஒரு ஏஜென்ட் மூலமா சொல்லி அவங்க இங்க வருவாங்க, வேலை செய்வாங்க, அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க இல்ல இருப்பாங்க. ஆனா இந்த கணக்குகள் அப்படிங்கிறது மைக்ரண்ட் லேபர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. ஆனா திடீர்னு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படுகிறது. நாம ஒரு வாரம் கழிச்சு ஊரடங்கு உத்தரவுன்னு சொன்னா லட்சக்கணக்கான மக்கள் அங்கேயும் இங்கேயும் மாறும்போது, ஒன்று போக்குவரத்து ரீதியான சிக்கல், இரண்டாவது நோய் பரவலுக்கான சாத்தியக்கூறுகள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்களில் தான் இந்த நோயினுடைய தாக்கம் இருக்கே தவிர கிராமப்புறங்களுக்கு போகல. 80% நம்ம நாட்டுல கிராமப்புறத்தில் வாழ்கின்ற மக்கள், அவர்கள் இந்த நோய் பாதிப்பில்லாமல்
இந்த ஆரோக்கியமாக ஒரு வாழ்க்கைக்கு வந்து அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக ஊரடங்கு அப்படின்னு நோயினுடைய தன்மை கருதி பிரதமர் அறிவிக்கிறாரு. எந்தெந்த இடத்துல எல்லாம் மக்கள் இருக்கிறார்களோ அதே இடத்தில் இருக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் உத்தரவு. ஆனா மத்திய அரசாங்கம் ஆர்டர் போட்டோம்னா நிறுத்தல. மாநில அரசாங்கங்கள் மைக்ரண்ட் லேபர்ஸுக்கு உடனடியாக சாப்பாடு கொடுக்கணும், தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும். அதுக்கான பணம் மத்திய பேரிடர் நிதியிலிருந்து மாநில பேரிடர் நிதிக்கு, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு 14,000 கோடி ரூபாய் கடந்த வாரத்துல கொடுத்திருக்காங்க. அந்த பணம் எதுக்கு தெரியுங்களா? இந்த மக்களுக்கு எல்லாம் மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு சாப்பாடு போடுறதுக்காக கொடுத்த பணம். ரெண்டாவது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழே ஒரு ஃபண்ட் இருக்கு. அதுக்கு பேரு டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட்னு பேரு. அத மத்திய அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம செலவழிக்க முடியாது. எடுத்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க, அறிவிச்ச உடனே தயவு செஞ்சு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் உங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட் எடுத்து மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு உதவி பண்ணுங்க, யாரும் பட்டினி கிடக்க கூடாது, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்கன்னாங்க. அதனாலதான் நிறைய இடங்கள்ல கார்பரேஷன் இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் என்ஜிஎஸோட கிளப் பண்ணி ஒவ்வொரு நாளும் 3 வேளை சமைத்த உணவுகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப 40 நாள் இந்த சாப்பாடு போட்டுட்டே இருக்காங்க. அந்த மக்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. வெளியூர்ல இருந்து மாட்டிக்கொண்ட மக்களுக்கு ரயில் பயணத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம். மத்திய அரசாங்கம் நாங்க ட்ரெயின் விடுறோம். எந்தெந்த இடத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி யாருக்கு? டூரிஸ்டா வந்து மாட்டிட்டவங்க யாரு? இப்ப நம்ம ஊர்க்காரங்க கூட எனக்கே போன் வந்தது. நாங்க வாரணாசியில 50 பேர் இருக்கோம், நாங்க வந்து பத்ரிநாத் போயிட்டு நாங்க 100 பேர் அங்க மாட்டிட்டோம், நாங்க எல்லாம் திருப்பி ஊர் வரணும், எங்க கையில இருக்கிற காசெல்லாம் ஹோட்டல்ல எல்லாம் இருந்து நாங்க எல்லாம் முடிச்சாச்சு, அதனால எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மாநிலங்களையும் மாட்டிட்டு இருக்கக்கூடிய டூரிஸ்ட். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ராஜஸ்தான்ல கிட்டத்தட்ட 300 ஸ்டூடெண்ட் மாட்டிட்டு இருந்தாங்க. நாம அவங்கள பஸ் வச்சு பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது, எனக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். வெஸ்ட் பெங்கால் இருந்து உடனடியா ஹார்ட் சர்ஜரிக்காக சென்னை வர வேண்டி இருக்கு. எனக்கு டாக்டர் இத்தனை தேதிக்குள்ள வந்து ஆபரேஷன் பண்ணணும்னு இருக்காரு, ஆனா நான் ட்ரெயின் இல்லாம வர முடியல. அப்படின்னு இருக்கக்கூடிய டூரிஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் கேசஸ், இந்த 3 பேருக்கும் ப்ரியாரிட்டி. 4வது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மைக்ரண்ட் லேபர்ஸ். யாருக்கெல்லாம் ரொம்ப அர்ஜென்சி இருக்கோ அவங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் சர்வீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. 85% பணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துரும். 15% இந்த டிக்கெட்டுக்கான காஸ்ட அந்தந்த மாநிலங்கள் ஒன்று அவர்களா பே பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த லேபர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆர்டர். எங்கெங்கெல்லாம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய அரசியல் பண்றாங்க, ஏழைகள் கிட்ட பணம் வாங்கலாமான்னு கேக்குறாங்க. முதல்ல இந்த ட்ரெயின் சர்வீஸ்ல பணம் வாங்க ஆரம்பிச்சதே வந்து காங்கிரஸ் ரூல் பண்ற ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ராஜஸ்தான், அவங்க கூட்டணியில இருக்கிற மகாராஷ்டிரா, பஞ்சாப், இந்த மாதிரி ஸ்டேட் தான் லேபர்ஸ் கிட்ட பணம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் உடனே ஒரு பாலிடிக்ஸ் ஜிம்மிக் பண்ணாங்க. நாங்கெல்லாம் ட்ரெயின் சர்வீஸுக்கான அந்த பணத்தை கொடுத்துறோம், நீங்க எல்லாம் அந்த மக்களை கூட்டிட்டு போங்க. பணம் கொடுக்கறதுன்னு சொல்லி மக்களுக்கு உதவி பண்றதுன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே பணம் கொடுக்கறதுனா அந்தந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரோட ஃபண்ட் கொடுக்கலாம், இல்லன்னா பிரைம் மினிஸ்டரோட ஃபண்ட் கொடுக்கலாம். ஆனா அதையெல்லாம் காங்கிரஸ் கொடுக்காம மைக்ரண்ட் லேபர்ஸோட டிக்கெட்டை கொடுக்கறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 85% ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட் அந்த மீதி இருக்கிற 15%ஐயும் நாங்களே அந்த டிக்கெட் பணத்தை போட்டு மக்களை அனுப்பிச்சு வைக்கிறோம் சொல்றாங்க. யூபி மாதிரி ஸ்டேட்ல எங்க ஸ்டேட்டுக்காரங்க மாட்டிட்டு இருந்தா நாங்களே செலவழிச்சு கூட்டிட்டு வந்துடுறோம் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த மக்கள் மூவ்மெண்ட் வந்து ஆரம்பிச்ச உடனே ஒரே நேரத்துல 2 லட்சம் பேர் நாங்க வெளியில போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணா இருக்கிற ட்ரெயின் நிச்சயமா போதாது. ஒரு ட்ரெயின்ல 2500 பேர் பயணிகள் தான் போக முடியும் நார்மலா. ஆனா இப்ப சோசியல் டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு ட்ரெயின்ல பாதி 50% தான் போக முடியும். 1200 பேர் தான் ஒரு ட்ரெயின்ல போக முடியும்னு சொன்னா ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான நபர்களை ட்ரெயின்ல அனுப்ப முடியாது. சோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவசரம் இருக்கிறவங்க முன்னாடி வாங்க, ஃபர்ஸ்ட் அவங்களை அனுப்பிச்சிடுறோம், அதுக்கப்புறம் நீங்க போகலாம்னு சொன்னா கேட்கக்கூடிய மனநிலையில நிறைய மைக்ரண்ட் லேபர்ஸ் இல்ல. அவங்க நாங்க நடந்தே போய் எங்க ஊரை சேர்றோம் அப்படின்னு நகர ஆரம்பிச்சாங்க. அதுதான் நாம இன்னைக்கு ரோட்ல பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் குழந்தைங்களை கையில் எடுத்துட்டு, உண்மையாகவே மனசுக்குள்ள அப்படி ஒரு வேதனையா இருக்குது அதை பார்க்கும்போது. ஒரு பக்கம் இவ்வளவு நாள் சாப்பாடு போட்டு வச்சுட்டு இருந்த மாநில அரசாங்கம் இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி சொன்னா நம்ம இது இவ்வளவு தூரம். இரண்டாவது, மத்திய அரசாங்கம்
முடியும். இது லட்சக்கணக்கான இல்ல, ஆனால் அப்படி இருக்கிற அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நீங்க எத்தனை ட்ரெயின் வேணாலும் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. இப்போ மாநில அரசாங்கங்கள் மைக்ரண்ட் லேபர்ஸோட லிஸ்ட் எடுத்து எந்தெந்த ஊருக்கு எத்தனை ட்ரெயின் வேணும் அப்படிங்கறத அசஸ் பண்ணி சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயின் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இது ஒரு பக்கம் ஆச்சுங்களா. ரெண்டாவது, நீங்க பார்த்த மாதிரி குழந்தைங்களை கையில தூக்கிட்டு கால்ல செருப்பு இல்லாம இந்த வெயில்ல நூற்றுக்கணக்கான மைல் நடந்து போறவங்களுக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ல மக்கள் நடக்கிறாங்களோ அந்த நடக்கிற இடத்துலயே சாப்பாடு கொடுங்க, அவங்களுக்கு ஷெல்டர் போட்டு கொடுங்க, என்னென்ன உதவி வேணுமோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் எப்படி லாக்டவுன் பீரியட்ல மோடி கிச்சன் ஆரம்பிச்சு எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போட்டாங்களோ இல்ல மோடி கிட்டு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்டேட்லயே கூட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நடந்து போற மைக்ரண்ட் லேபர்ஸுக்காக நாம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க போற வழியில வேற என்ன மெடிக்கல் ஹெல்ப்போ இல்ல மத்த விதமான போக்குவரத்து வசதிகளுக்கு முந்தானேட்டு கூட திருப்பூர்ல இருந்து கொஞ்சம் பேர் நடந்து வர்றதுக்காக ஒரு ட்ரக்ல வந்தவங்களை நிறுத்தி அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு எல்லாம் கொடுத்து ட்ரக்ல போனா அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அவங்க எல்லாம் மாத்தி ட்ரெயின்ல அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரியான உதவிகளையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த சிச்சுவேஷன் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். மக்கள் பட்டினியோட இல்ல சாப்பாடு இல்லைன்னு போகல, இது ஒரு எமோஷனல் ஒரு கிரைசிஸா நம்ம மேனேஜ் பண்ண வேண்டிய. எல்லாரும் மக்கள் வெளியில போக ஆரம்பிச்சோன்ன ஒரே நேரத்துல வெளியில போகும்போது அவங்களுக்கு போற இடத்துலதான் நம்மளால இப்ப சாப்பாடு கொடுக்க முடியுதே தவிர எந்தெந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிற இடத்துல போக்குவரத்து வசதி பண்ணி கொடுக்குறோம். ஆனா நடந்தே போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் கணக்கு வர மாட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த கலெக்டர் கிட்ட போய் பேரை பதிவு பண்ணி ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணா அவங்க ஊருக்கு ட்ரெயினே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதற்குள்ளாக அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனமாற்றமும் ஒரு அவசரமும் இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழலை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்த கேள்விங்க மகேஷ். நெக்ஸ்ட் தீபக் பீன்னு சொல்லிட்டு எஸ் சொல்லுங்க. ஆத்மா நிர்பார் பாரத் அபியான் இஸ் ரியலி இம்ப்ரெசிவ் மூவ் டு சப்போர்ட் போட்டு சொல்லியிருக்காரு. ப்ளீஸ் அலோ. ஓகே, ரேஸ் क्वेश्चन கேட்டு நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன்க்கா. சொல்லுங்க, அவரையே பேச சொல்லுங்க. தீபக் பேசலாம் நீங்க. தீபக் பேசுங்க. அகரமுக எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பலவிதமான பிரச்சனைகளை கையாண்டு வந்த இந்தியா நம் மோடிஜி அவர்களால் அனைத்தையும் சரி செய்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. என்னுடைய அன்பான வணக்கமும் நன்றியும், இதன் பின் என் ஆதரவும் உண்டு. இப்போ என்னன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் Atma Nirbhar Bharat Abhiyan, Self-Reliant India. It's really impressive move to support MSME, micro, small and medium enterprises for GDP, which help our nation to march towards new path. This will help our products to high demand in global market. இல்ல மேம், இப்போ நம்ம இந்த மாதிரி 20 lakhs crore மோடிஜி அப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னா பண்ணிருக்காரு அப்படின்னா 10% ஆஃப் ஜிடிபி நம்ம நாட்டோட ஜிடிபி இருக்குங்களா? இப்போ நம்ம இது ஒரு நல்ல பாத்துல நம்ம கொண்டு போகுமா இந்தியாவை? ஏன்னா நமக்கு டிமாண்ட் குளோபல் மார்க்கெட்ல நம்மளோட டிமாண்ட் நம்ம ப்ராடக்ட் ஆகணும் மேம். சோ உங்களோட கருத்து என்ன இதை பத்தி? ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிறது சுயசார்பு இந்தியா. நாம நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் நம்ம மக்களுக்கு இந்த நாட்டிலேயே உற்பத்தி செய்ய முடியும். அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது, அந்த வாய்ப்புகளுக்கு அரசாங்கம் உதவி செய்வது. உதவி செய்யறதுன்னா என்ன? ஒண்ணு பாலிசி மேக்கிங் டெசிஷன். இந்த வியாபாரத்தையோ இந்த உற்பத்தியோ நீ செய்யறதுக்கான அனுமதி முதல்ல ஒண்ணு. அனுமதி கொடுத்துட்டோம், ஆனா முதலீடு இல்ல. அந்த முதலீட்டுக்கு வங்கிகள் வாயிலாக, பினான்ஸ் கார்பரேஷன் வாயிலாக உதவி செய்வது இரண்டாவது. மூன்றாவது, நாம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் தரம் மிக்கதாக இருக்க வேண்டும். குவாலிட்டி சப்ளை செயின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு பிரைம் மினிஸ்டர். என்ன அர்த்தம்? உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவோட ப்ராடக்ட்டுக்கு குவாலிட்டி ப்ராடக்ட்ங்கிற ஒரு பேர் வரக்கூடிய அளவுக்கு நாம் அதை செய்து காட்ட வேண்டும். உதாரணம், நாம கொரோனா நோய் தாக்கம் வந்த உடனே
N95 மாஸ்க் டிமாண்ட் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் PPE கிட்ஸ் சொல்றோம் இல்லையா, மெடிக்கல் காரங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு அதை போட்டுட்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது இந்த நாட்டில் இல்லை. ஆனால் மார்ச் மாசத்துல மார்ச் மிடில் மார்ச் எண்டுக்குள்ளேயே ஒரு நாளைக்கு 2 லட்சம் மாஸ்க்கும் PPE கிட்டும் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியா தயாராகி விட்டது. நாம இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம், நோய் வந்து அதிகமா வர 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 நம்மளுக்கு தேவைன்னு. ஆனா இந்த நோயினுடைய தாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க இந்தியாவே தனக்கு தேவையான இந்த மாஸ்கையும் PPE கிட்டையும் தயார் பண்ணிச்சுன்னு சொன்னா இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி வெண்டிலேட்டர் ஆனந்த் மகேந்திரா இந்த பிரச்சனை வந்தோன்னா அவரோட கம்பெனியில ஒரு வெண்டிலேட்டரை உருவாக்குனாங்க. அவர் வந்து ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருக்காரு, நான் வெண்டிலேட்டரை உருவாக்குனேன், ஆனா வெண்டிலேட்டர்ல நிறைய கேசஸ் நம்ம நாட்டுல வரல. ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷம், என்னோட வெண்டிலேட்டர் யூஸ் ஆகலன்னு சொல்லி. ஆனா இன்னொரு விஷயத்துல என்னோட அதாவது வெளிநாடுல இருந்து வர்ற வெண்டிலேட்டருக்கு ஈக்குவலா நம்ம இந்தியாவிலேயே மிக குறைந்த காலத்துல ஒரு வெண்டிலேட்டர் உருவாக்க முடிகிறது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றது சின்ன சின்ன உதாரணம். இந்த மாதிரி உலகத்துக்கு தேவையான இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். நேற்று நம்மளோட இந்த நோய்க்கு வந்து அறிகுறி எங்க இருந்து எடுப்பாங்க, நம்ம தொண்டையில சளியில இருந்து எடுத்துதான் மாதிரி எடுப்பாங்க, இந்த நோய் நமக்கு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றது. அத வந்து அந்த சளிய ஒரு பிளாஸ்டிக் ஒரு பிளாஸ்டிக் ஃபைபர் ஒரு டப்பால அதை போடணும். நாம இத்தனை நாள் ஒரு டப்பா 17 ரூபாய்க்கு சீனாவில இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். நேற்று இந்தியாவிலேயே இந்த பாலிமர்ல ஒர்க் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கவர்மெண்ட் கூப்பிட்டு பேசி அந்த ஸ்வாப் கலெக்ஷனுக்கான சின்ன அந்த டியூப 2 ரூபா விலையில நேற்றிலிருந்து இந்தியா உற்பத்தி பண்ண ஆரம்பித்து விட்டது. நாம இன்னைக்கு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு 2 ரூபா விலையில ஸ்வாப் கலெக்ஷன் பாட்டில கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா தயாராயிடுச்சு. நான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்டையும் நம்ம நாட்டுக்கும் நாம் உற்பத்தி பண்ணிக்கணும். இதன் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து இந்தியா ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மாடலா உருவாகிறதுக்கு இப்ப வாய்ப்பு வருது. அதற்காகத்தான் ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு பாரதம். இதுக்கு அர்த்தம் என்ன? எங்க மக்களுக்கு தேவையானதை நாங்களே பண்ணிக்குவோம், நாங்க உலக நாடுகளுக்கும் கொடுப்போம் அப்படிங்கறத இதனோட அர்த்தம். அதனால தீபக், நம்மளுக்கு இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி, பிளண்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உழைக்கக்கூடிய நபர்கள் இதுல ரொம்ப புத்திசாலித்தனமா எந்த தொழிலை எடுத்து எனக்கு பண்ணா நல்ல பிரயோஜனம் வரும்னு அந்த அறிவை வளர்த்து கொண்டு இதற்காக சமயோஜிதத்தோடு நாம வந்து வேலை செஞ்சோம்னு சொன்னா, ஏன் நம்மளோட நியூ இந்தியா பாரத்ல இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புளை அடுத்த இந்த நேரத்துல நாங்க இந்த கொரோனா மூலமாக எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தோன்னு வெற்றி கதைகளை சொல்ல முடியும். அடுத்து ERG வெங்கட்ராமன். China, so many Japanese US companies closing and shifting to India. Can we Tamil Nadu get more industries? Can you support to get more industries to Tamil Nadu? I want your interview full this context from G வெங்கட்ராமன். டெஃபினட்டா பண்ணலாங்க, டெஃபினட்டா பண்ணலாம். நிறைய சைனாவோட கம்பெனிஸ் எல்லாமே இந்தியாவோட டெஸ்டினேஷனா பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு காம்படிட்டிவா இருக்கக்கூடியது பக்கத்துல இருக்கக்கூடிய வியட்நாம், அதே மாதிரி இந்தோனேஷியா. ஆனா நம்மளுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இருக்கிற அட்வான்டேஜ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், திறமைசாலி லேபரர்ஸ், ஸ்கில்டு லேபரர்ஸ் சொல்லுவோம். அதனால நம்மளுக்கு தமிழ்நாடு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இந்த மாதிரி புதுசா கம்பெனிகள் வர்றதுக்கு. அப்படி இந்த கம்பெனிகள் எல்லாம் அட்ராக்ட் பண்றதுக்காக தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஒரு தனியான ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள தொழில் தொடங்கணும் வர்ற வெளிநாட்டு கம்பெனிகள் இந்த கமிட்டி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. நீங்க மாநில அரசாங்கத்துக்கிட்ட அந்த கம்பெனிஸோட பேச வைக்கலாம். அதுல ஏதாவது அவங்களுக்கு உதவி வேணும்னா நாமளும் தாராளமா செய்யலாம். அதனால நீங்க தைரியமா எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி விசாரிக்கிறாங்களோ நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுங்க. மேடம், நெக்ஸ்ட் பானுமதி M. மேடம், if I start new business in this situation, if start loan banks provider கேக்குறாங்க. என்னமா? அவங்க வந்து இப்போ இந்த 20 lakhs crores சொல்லிருக்காங்க இல்லீங்களா? ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. தாராளமா தாராளமா. நான் ஒண்ணு சொல்லட்டுமாமா? ஆக்சுவலி நிறைய சுயதவி குழுக்கள் பெண்கள், ஆக்சுவலி நம்ம சுயதவி குழுக்கள் மூலமா 2 கோடி மாஸ்க்
தயார் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டுல இப்ப வந்து கெப்பாசிட்டியை வளர்த்திருக்கோம். நேத்து வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரியும் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இத்தனை நாள் நம்முடைய முகக்கவசங்களை இந்தியாவில் தயாரிப்பதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது. ஏன்? நம்ம நாட்டுல அதுக்கு பற்றாக்குறை வந்துருங்கிறதுக்காக. இன்னைக்கு என்னாச்சு தெரியுங்களா? முகக்கவசத்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்க ஒருவேளை நல்ல ஆர்டர் வெளிநாட்டுல பிடிச்சு இங்கேயே ஒரு நாளைக்கு 10,000 20,000 மாஸ்க் தைச்சு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களால பில்ட் பண்ண முடியல. அதுவே ஒரு புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு. அடுத்த ஒரு வருஷ காலத்துக்கு முகக்கவசத்தினுடைய தேவை உலக நாடுகள் எல்லாத்துக்கும் தேவைப்படுது. அதனால அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பிசினஸ் என்ன பண்ணலாங்கிறத நீங்க முடிவெடுங்க. Next, Bharat Sundar. In farm sector, many farmers take land on lease without formal agreement. They don't get any benefit. Any plans for them? முந்தா நாள் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் அறிவிச்ச அறிவிப்புகளை எல்லாம் கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து படிங்க. நிறைய அக்ரிகல்ச்சர் ஏரியாவுக்கு நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா விவசாயிகளுடைய பொருட்கள் மிடில் மேன் இல்லாம விவசாயிகளுக்கு அதிகமான விலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா அதெல்லாம் ரூல்ஸ் வர வர படிச்சீங்கன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட பேசுனீங்கன்னா உங்களுக்கு அதுல தெளிவு கிடைக்கும். Prakash Krishnan. Ma'am, what about NRIs, especially those who lost job and returned to home country? இந்தியாவே வந்து இப்ப நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்கு. என்ஆர்ஐஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற கூடிய அனுபவம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொழிலை நடத்துவதற்கான திறமை, இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இந்தியாவிலேயே வந்து தொழில் ஆரம்பிச்சு ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். சரவண சுவாமி. இந்துக்கள் மனநிலையில் இருந்து இப்போது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் உண்மையில் மேம்பட்ட நிர்வாகம் பெற்ற அரசு கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட பாஜக ஏன் நெருக்கடி தரவில்லை? பாஜக வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல கோயில்கள் இருக்கக்கூடாது, தனியாக ஒரு வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய அரசியல் நிலைப்பாடு. நாம் அதுக்காக தான் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது நிச்சயமாக அது நடைபெறும். பிரியா கார்த்திக். Will TASMAC lock permanently? It is our people request. Please consider seriously. டாஸ்மாக் நான் ஏற்கனவே அது சம்பந்தமான பதில கொடுத்திருக்கேன். அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு நாம தயாரா இருந்தா தான் அது ஒரு மிகப்பெரிய முடிவு. அது அதை நோக்கி நம்ம அரசாங்கங்களை தள்ளணும், இல்லைன்னா நாம அரசாங்கத்துக்கு வரணும். Dhanashekhar. During lockdown, all provision prices are getting very high. Reducing not. Any some planned action like that? All provisions. No, I am not getting it. During lockdown, all provisions. Getting price are getting high. அதாவது அரிசி, பருப்பு, நம்முடைய உணவுப் பொருட்கள் ஒவ்வொன்றும் இந்த நாட்டின் ஒவ்வொரு பகுதியில் விளைவிக்கப்படுகிறது. நம்ம ஒரு நல்ல விஷயம் பார்க்கணும். பணம் கொடுத்தா கூட பொருள் கிடைக்காத ஒரு சூழல் பல்வேறு நாடுகள் இருக்கு. நம்ம நாட்டுல பொருளுடைய தட்டுப்பாடு அப்படிங்கிறது எங்கேயும் இல்லை. அதே சமயம் மிக பெரிய அளவுல விலையேற்றம் அரசாங்கம் பார்த்து கொண்டது. அரிசி, பருப்பு இதெல்லாம் ஆரம்ப ஒரு மாசம் 1.5 மாச காலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப போக்குவரத்து இடர்பாடுகள் இல்ல இயல்பாகவே ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கத்தின் காரணமாக ஒரு சில பொருட்கள் விலை ஏறி இருக்கலாம். ஆனாலும் கூட அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை கட்டுக்குள் வைப்பதற்காக தொடர்ச்சியாக நாம கவர்மெண்ட் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கள்ளச்சந்தை, பதுக்கல் மூலமா எந்த இடத்துல தகவல் கிடைச்சாலும் உடனடி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த பிரைஸ் ரைஸ் அப்படிங்கிறது ஒருவேளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது கூட கண்ட்ரோல தான் இருக்குமே தவிர ரொம்ப எக்ஸார்பிடண்டா போகாது. நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்தோடையும் மத்திய அரசாங்கம் ஒரு நல்ல கனெக்டிவிட்டி உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிராம்பு, ஏலக்காய், மிளகு இந்த மாதிரி பொருள் எல்லாம் கூட எந்த இடத்துலயும் தட்டுப்பாடு கிடையாது, மூவ்மெண்ட் இருக்கு. அதனால ஒரு விஷயத்தை நாம யோசிச்சு பார்க்கணும். ஒன்று பொருள் தட்டுப்பாடு, இரண்டாவது விலை கட்டுப்பாடு. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நாட்டுல நம்ம கட்டுக்குள்ள வச்சிருக்கேங்கிறதே பெரிய சவாலான ஒரு விஷயம் தான். அடுத்தது கீதா. அருணா ஜோதி என்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அன்மியூட் பண்றேன், அவங்க கேட்கலாம். வணக்கம் சகோதரி. வணக்கம். நான் பொள்ளாச்சில இருந்து பேசுறேங்க, அருணா ஜோதி. இப்ப நம்ம ஆக்சுவலா நம்ம நாடு நல்ல கிரைசிஸ்ல இருக்கு, எக்கனாமிக்கல் கிரைசிஸ்ல. கேக்குதுங்களா?
சொல்லுங்கம்மா, கேக்குது. ஓகே. இப்ப நம்மளுடைய மக்களுடைய பணம் எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளேயே செலவாச்சுன்னா அது நம்ம நாடு டெவலப் ஆகிறதுக்கு வழியாகும் இல்லையா? அதுக்குண்டான ஏற்பாடுகள் என்னென்ன நம்ம ஸ்வதேசி பொருட்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதுக்கான முன்னேற்பாடு என்ன நம்ம செஞ்சிருக்கோம்? கட்டாயமா நல்ல விஷயம். நீங்க சுயசார்பு பாரதம் அப்படின்னு அறிவிச்ச உடனேயே நிறைய பேர் வந்து நாங்க சுதேசி பொருட்களை தான் இனி பயன்படுத்துவோம் அப்படின்னு எல்லாம் உறுதி எடுத்துட்டோம் அப்படின்னு சமூக ஊடகங்களை நிறைய பார்க்க முடிஞ்சது. எல்லாத்துக்கும் மேல ஒரு படி போய் நம்முடைய உள்துறை அமைச்சர் இனிமேல் எங்களோட சிஆர்பிஎஃப் கேண்டீன்ல நாங்க இந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டும்தான் விற்போம்னு முடிவெடுத்திருக்காரு. இது ஒவ்வொரு தனிமனித மாற்றத்தின் மூலமாகத்தான் நம்ம கொண்டு வரணும். நாம கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனம் கொடுத்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னா எவையெல்லாம் இந்த நாட்டிற்குள்ளாகத்தான் அந்த பணம் இருக்கும் அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற குளியல் சோப்புல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு பொருளா எடுத்து பாத்தீங்கன்னா எதற்கெல்லாம் இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பொருளுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை நாம் வாங்குவோம். எது முடியலையோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போலாம். இதை ஒவ்வொரு தனி மனிதரும் கொஞ்சம் கவனம் கொடுத்து ஆராய்ந்து பார்த்தா நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். அடுத்தது ஞானசேகர். வணக்கம் மேடம். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்துக்கள் மீதான தாக்குதல் வந்து அதிகமா இருக்கு. நாளுக்கு நாள் தனிமனித தாக்குதல் அதிகமா இருக்கு. இந்த கொரோனா டைம்லயும் வந்து இது அதிகமா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுங்க? இந்துக்கள் மீதான தனிமனித தாக்குதல். இந்துக்கள் மீதான தனிமனித தாக்குதலா? ஆமா ஆமா. விழிப்புணர்வு உருவாக்கணும், இதுல இருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறதா இயக்கங்களே எவ்வளவு இயக்கங்கள் நாம நடத்திட்டு இருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ ஒன்று அந்த மாதிரி நபர்கள் மீதான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாம எடுக்கணும். அடுத்த கொஸ்டின் மேடம். எஸ். மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு திட்டங்கள் நல்லா வகுத்துட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளை வந்துட்டு அதை திரித்து அதை எதிர்வினையா செயல்பட்டு இருக்காங்க. அதை தடுக்க என்ன வழி? எதிர்கட்சிகள் அப்படிதான் நடந்துக்குவாங்க. ஆகா பிரமாதமா மோடி அவர்கள் செய்யறாருன்னு திரு ஸ்டாலின் சொல்வாரா? எதிர்பார்க்க முடியுமா? எதிர்கட்சிகள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா மக்கள் கிட்ட போய் நாம செய்யற நல்ல காரியத்துல நாம தான் சொல்லணும். மகேஷ், எவ்வளவு நேரம், எத்தனை கேள்விகள், ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஹலோ, ஆர் மகேஷ் குமார் கா நெக்ஸ்ட். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மேடம். ஹலோ. எஸ், குட் மார்னிங் மேடம். ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர், மகேஷ் குமார். மேடம், ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, ஃபார்மர்ஸ் பத்தின ஒரு சின்ன கேள்வி. இப்ப நம்ம அந்த 100 ரூபாய் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கீங்க, 150 ரூபாய் வேலை வாய்ப்பு திட்டம். ஃபார்மர்ஸோட மிகப்பெரிய சேலஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா உருவாக்குறது இல்ல, இப்ப லேபர் கிடைக்கிறது இல்ல, ஃபார்மர்ஸ்க்கு லேபர்ஸ் கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் பொசிஷனாக உங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த 150 ரூபாய் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து அந்தந்த வார்டுல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் வேலை பார்த்தாங்களோ, ஒரு 150 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 150 பேர் வந்து ஒரு 50% அது ரேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கும், மீதி 50% வந்து அந்த இடத்துக்காரங்க கொடுப்பாங்க, தோட்டத்துக்காரங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது தோட்டத்துக்காரனுக்கான பர்டனும் குறையுது, கவர்மெண்ட்டுக்கான இது இருக்கு, ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இந்தியாவின் முதலிடமே நம்ம விவசாயம் தான். விவசாயம் இம்ப்ரூவ் ஆகும் பொழுது ஒரு சைக்கிள், அதாவது ஒரு வீலுடைய சைக்கிள் வந்து அதை வேகமா சுத்தும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரம் சீக்கிரம் மேம்படும். அப்புறம் ஒரு விவசாயி வந்து ஒரு துணி வாங்கலாம்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நல்ல பூம் ஆகும். அப்புறம் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி, மெஷின் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் பூம் ஆகும். ஸோ இந்தியாவோட ஜிடிபி ஆல்சோ பி இன்க்ரீஸ். ஸோ இதை யாருமே செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. இப்போ ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி எல்லாரும் சொல்றாங்க வந்து அவங்க லேபருக்கு எந்த சொல்யூஷனும் எந்த கவர்மெண்ட் இதுவரை கொடுக்கவே இல்லை. ஃபார்மர்ஸ் மிகப்பெரிய சேலஞ்சிங்கோ இப்ப லேபர் தான். அது ஃபார்மரான வேலைக்கு வந்து போறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஒரு களை எடுக்கிறதுக்கோ ஒரு மஞ்சள் வெட்டுறதுக்கோ, இப்ப நம்ம கோயம்புத்தூரே எடுத்துக்கோங்க, காரமடை கத்திரிக்காய் பொறிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நெல்லிக்காய் பொறிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நெல்லிக்காயோட விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஒரு மூட்டை அப்படின்னா பறிக்கிற கூடிய ஒரு நாளைக்கு 300 ரூபாய் 400 ரூபா ஆகுது. எப்படி போய் செலவு பண்ண முடியும்?
சோ இப்ப அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு 150 வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து அன்னெசரியா அன்யூஸ்டா இருக்குது, அது ப்ரொடக்டிவாகவும் இல்லை. அந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 75% கொடுத்துட்டு மீதி 25% ஃபார்மர்ஸ் கொடுத்தாங்கன்னா இது ஒரு கமிட்டி போட்டு ஒரு ஃபார்ம் பண்ணி இது பண்ணாங்க, கண்டிப்பா ஃபார்மர்ஸ் இம்ப்ரூவ் ஆவாங்க, நம்ம ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே விலை குறைக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நன்றி. இது சின்ன சஜஷன். இதுல உங்களோட சஜஷனையும் போட்டுதான் வச்சிருக்கீங்க. அதுல கேள்வியில 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஐ மீன் நீங்க பேசுறதுல நான் புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சமாக 100 நாளுக்காக ஒரு வேலைக்கு உத்தரவாதம் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். பிரதமராக மோடி அவர்கள் வந்ததுக்கு பின்னால் அதோட சம்பளம் உயர்த்தப்பட்டது. இப்ப இந்த கொரோனா காலத்திலயும் அவங்களோட சம்பளத்தை உயர்த்தி இருக்காங்க. இதுல விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள் அந்தந்த பிளாக்ல போய் பதிவு பண்ணியாச்சுன்னு சொன்னா 100 நாள் வேலை வாய்ப்புக்கு வரக்கூடிய பணியாளர்களை அவர்களுடைய விவசாய வேலைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கறத மத்திய அரசாங்கம் இப்ப புதிதா ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அன்ஸ்கில்டு லேபர்ஸை பொறுத்த வரைக்கும் விவசாய வேலைகள்ல களை எடுக்கிறது, இல்ல மண் எடுக்கிறது, இல்ல ஏரி குளங்களை சுத்தம் பண்றது, இந்த வேலைக்கு பண்ணிக்கலாம். என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான ஸ்கில்டு லேபர்ஸுக்கு வந்து 100 நாள் திட்டம் உங்களுக்கு இமீடியட்டா பயன் தராது. ஏன்னா அந்த மக்களுக்கு களை எடுக்கிறது, மண் வெட்டுறது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய ஆட்கள் ஸ்கில்டுக்கு டக்குன்னு மாத்த முடியாது. அதுக்காக தான் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமா தனி மினிஸ்ட்ரி இளைஞர்களுக்கு இந்த திறன் சார்ந்த பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தொழில் ஒரு பக்கம் முதலீடு பண்ணா கூட ட்ரைனிங் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாதான் அந்த தொழிலை நடத்த முடியும். இப்ப எனக்கு வந்து 100 பேர் ஐடிஐ படிச்சவங்க வேணும்னா அது கோயம்புத்தூர்லயோ திருப்பூர்லயோ உடனடியா அந்த 100 பேர் கிடைப்பாங்க. ஆனா ஐடிஐ நடத்தாத மாவட்டங்கள்ல அந்த ஃபெசிலிட்டி இருக்காது. அதனாலதான் அந்த கம்பெனி நிறுவும் போது ஆரம்பிக்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு உடனடியா 100 பேர் வேணா எந்த இடத்துல கிடைப்பாங்க அப்படின்னு பாப்பாங்க. அதுக்காக தான் நாடு முழுக்க நாம ஒரே சீரா திறன் சார்ந்த பயிற்சிகளை இளைஞர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி தனியா 100 நாள் திட்டம் விவசாயிகளுக்கு, திறன் சார்ந்த பயிற்சிகள் வாயிலாக தொழில் ஏற்படுத்தவங்களுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அரசாங்கத்துக்கு திட்டமிட்டு இருக்கு. அசோக் குமார், இந்த நிகழ்ச்சி எத்தனை மணி வரைக்கும் போகும் மகேஷ்? அக்கா முடிஞ்சிருக்கு 12:15 வரைக்கும்ங்க. 12:50. ஓகே. ஆமா, உங்களுக்கு இப்போ இறுதியான ஒரு கேள்விகளை கேட்கறதுக்காக தான் அந்த டைம் கேட்டேன். இப்போ எத்தனை பேருக்கு லாஸ்டா கொடுக்கலாம்? ஒரு சொல்லுங்க. நீங்க 12:15 வரைக்கும் வர்ற கேள்வி எல்லாத்தையும் அனுமதிங்க. சரிங்க. நெக்ஸ்ட் ராமசுவாமி டிவிஎம், அவர் வந்து நான் அட்மிட் பண்றேன்க்கா. சொல்லுங்க. பேசுங்க. அக்கா, எனக்கு வந்து 3 கேள்விக்கா. பொருளாதாரத்தை பத்தி இல்ல, என்னன்னா அது வந்து பாஜக அரசு மோடி இருக்கிறதுனால அதை பத்தின பயம் எங்களுக்கு இல்ல. என்னோட கேள்வி வந்து தமிழ்நாடு சார்ந்ததுக்கா. இப்போ சில நாட்கள் முன்னாடி இவங்க டாஸ்மார்க்கை ஓபன் பண்ணும்போது உயர்நீதிமன்றம் வந்து நீங்க ஆன்லைன்ல விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப இவங்க வந்து இல்ல ஆன்லைன்ல விற்க முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. என்னன்னா பாமர மக்கள் போய் வாங்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இதே தமிழ்நாடு அரசு வந்து இப்ப அறளைத்துறையில வந்து இ பாஸ் கிட்டத்தை கொண்டு வராங்க. அப்போ பணக்காரங்க மட்டும் தான் சாமி கும்பிடணுமா? இந்து மதத்தை வந்து அழிக்கக்கூடிய ஒரு வேலை இல்லையா அது? கோயில்களுடைய வரைக்கும் இன்னைக்கு வந்து அநேகமா மாற்றங்கள், கட்டுப்பாடுகள் தளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால படிக்காத லேபர்ஸ் கூட இன்னைக்கு வந்து நீங்க வந்து வெப் போர்ட்டல்ல போய் பதிவு பண்ணிதான் வரணும் அப்படிங்கிற ஒரு சூழலை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிட்டு வரோம். அதனால நம்ம சிறிது சிறிதாக மக்களை முன்னேற்றுவதற்கு, டிஜிட்டலை நோக்கி நகர்வதற்காக இது ஒரு முயற்சி. நீங்க கோயில்ல அம்மா அப்பா போய் சாமி கும்பிடணும்னா அந்த வீட்டுல இருக்கிற பையன் ஒரு பாசை போட்டு கொடுக்க முடியும். இன்னைக்கு அந்த அளவுக்கு சூழல் மாறிட்டு வருது. அதனால இதுல நாம ரொம்ப போய் இந்த நேரத்துல அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. இது சிறிது சிறிதாக சரியாயிடும். ஒரு காலத்துல பேங்க்குக்கு நான் பேங்க் பக்கமே போக மாட்டேன், என் கையில காசும் கிடையாது, எனக்கு படிப்பும் கிடையாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பேங்க்ல கொண்டு வந்து மோடி அவர்கள் இணைத்ததன் காரணமா இன்னைக்கு பெண்கள் ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிற பெண்களுக்கு 3 மாசத்துக்கு 500 ரூபாய் போட முடிஞ்சிருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மக்களை டிஜிட்டல் பக்கம் கொண்டு வரணும். அக்கா, இன்னொரு கேள்விக்கா. ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி இருந்தானா மத்தவங்களுக்கு வாய்ப்பு வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு தற்போது ஊரகங்களில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர், அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்து. ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் தற்போது ஊரடங்கினால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர், அவருக்கு நீங்க கொடுக்குற சஜஷன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஆட்டோ டாக்ஸி டிரைவர்ஸுக்கு ஜெனரல் போக்குவரத்து துவங்கப்பட்ட உடனே ஈவன் இப்ப கூட
நீங்க வந்து ஆட்டோல ஒருத்தர் வச்சு நீங்க ஓட்டிட்டு போலாம். டாக்ஸிலனா நம்பர் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு உங்களுக்கு அலோவ் பண்றாங்க. அது யாரெல்லாம் அந்த மாதிரி ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர் அவங்களுக்கு பெர்மிஷன் வேணுமோ அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ இல்ல கார்ப்பரேஷன் கமிஷனர் கிட்ட அந்த அனுமதியை வாங்கிட்டு அவங்க பேசஞ்சர் எடுத்துட்டு போலாம் அர்ஜென்ட்டுக்கு. யாரெல்லாம் அத்தியாவசிய சேவைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த பயணத்துக்கு வரும். பொது போக்குவரத்து உடனே ரெகுலர் ஆயிரும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வந்து சமூக விலக்கலோட முகக்கவசத்தோட இனிமேல் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம இனிமேல் ஆட்டோல ஒரே ஆட்டோக்குள்ள 3 குடும்பம் ஏற முடியாது. ஒரே டாக்ஸிக்குள்ள 4 குடும்பம் ஏற முடியாது. நம்ம பஸ் கூட புத்தோடல வந்து 50 பேர் ஏறிட்டு கொத்திட்டு போக முடியாது. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால இனி வரக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்ப்போம். அதனால் நம்ம ஒரு புதிய வாழ்க்கைக்கு தயாராகி கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் வந்து when will expect to open saloon and beauty parlor? Our department suffering lot and benefit. Vanadi Vasanthi Shankar. Yes. பியூட்டி பார்லர் சலூன் அப்படிங்கிறது இன்னைக்கு தேதியில நோய் பரவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கிறதால அரசாங்கம் அதை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. நான் இன்னும் கூட ஒண்ணு உங்களோட டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களோட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதிகமாக நீங்க அவங்கள ஒவ்வொரு மனிதரையும் தொட்டு அந்த சேவையை செய்ய வேண்டியிருக்கு. நோய் தொற்று இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நீங்க வந்து ஒரு சர்வீஸ் பண்ணா கூட உடனடியாக நீங்க ஒரு வாரத்துக்குள்ள நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு பரவக்கூடியதன் வாய்ப்பு இருக்கிறதால எப்படி பாதுகாப்பாக இந்த பியூட்டி பார்லர் அல்லது சலூன் சேவைகளை செய்யலாம் என்று ஒரு செட்டப் ஒரு செல்ஃபா நீங்களே ஒரு விஷயங்களை கைட்லைன்ஸ் எடுத்துட்டு வாங்க. அரசாங்கத்துக்கிட்ட நாம அதை சப்மிட் பண்ணுவோம். இந்த மாதிரி கட்டுப்பாடுகளோட நாங்க இந்த வேலையை துவங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கலாம். நெக்ஸ்ட் நடராஜா சார் வந்து ஆண்டாள் பி சொக்கலிங்கம் சார் கிட்ட வந்து குயிக் क्वेश्चन கேட்க நினைக்கிறாரு. கேட்க சொல்லலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். ஒரு நிமிஷம் டாக்டர் வணக்கம். சொக்கலிங்கம் ஐயா லைன்ல இருக்காங்களா பாத்துக்கோங்க. லைன்ல இருக்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம். இப்ப இந்த கொரோனா வைரஸ் தான் நம்ம ஹீரோ. இப்ப இந்த ஹீரோ வந்து நம்ம நிறைய வழிகள்ல இப்ப அரசாங்கம் வந்து அவங்கள வந்து வெளியில விரட்டுறதுக்கு தேவையான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பப்ளிக் அதுக்கு கோஆபரேட் பண்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுடைய அந்த கஸ்டமர் புரோக்கர்ஸ் கம்யூனிட்டியில நன்கு அறிமுகமான டாக்டர் கவியரசு பாலகிருஷ்ணன், அவங்க வந்து ஒரு பரம்பரை சித்தா மருத்துவர். அவங்க வந்து எங்களுடைய கம்யூனிட்டியில நிறைய பேருக்கு நாங்க வந்து அவங்கள பரிந்துரை பண்ணி கேன்சர் அது போல கொடிய நோய்களை வந்து ரொம்ப எளிதா அவங்க விரட்டி இருக்கிறாங்க. ஏன் நம்ம வந்து இதை போல ஒரு சித்தா பயிற்சி, அதாவது மருத்துவர்களை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது? பெருமளவுல அது எல்லாமே இங்கிலீஷ் மெடிசனே நாடி போடுறாங்களே அப்படின்ற ஒரு கவலையில நான் உங்களுக்கு இதை சொல்றேன். உங்களுடைய பரிந்துரை என்னவா இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஐயா, எனக்கும் நீங்க சொல்லக்கூடிய டாக்டர் கவியரசு அவர்கள் நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் ஆயுஷ் மினிஸ்டர் தான் வந்து அவங்களுடைய கிளினிக்கே ஓபன் பண்ணி வச்சாங்க. ஒரு சிறந்த டாக்டர். அவங்க வந்து எல்லா ப்ராசஸ்க்காக எல்லா பேப்பர்ஸையும் வந்து அந்த பர்டிகுலர் ஏஜென்சிக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. நம்ம சின்ஸ் இட்ஸ் வந்து மக்களோட உயிர் சம்பந்தப்பட்டதுனால இட் மே டேக் டைம். பட் அவங்களுடைய மெடிசன்ஸ்லாம் நிச்சயமா அப்ரூவ் ஆச்சுன்னா இந்த கொரோனால வந்து நம்ம ஏற்கனவே சுயசார்பு கொள்கைக்கான ஒரு விஷயமா இருக்கும். டெஃபினட்டா வானதி மேடம் தான் அதுக்கெல்லாம் ரைட்டான பர்சன். அவங்க தான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனையை சமூகம் கொண்டு போகக்கூடிய ஒரு பவர்ஃபுல் கேப்பபிள் ஒரு ஸ்ட்ராங் லீடர். நிச்சயமா அவங்ககிட்ட நீங்க இந்த கேள்வி வைக்கலாம். மிக்க நன்றி ஐயா. மிக்க மிக்க மகிழ்ச்சி. சரிங்க மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொங்கு பெல்ட் பயன்பெறக்கூடிய ஆனைமலை 6 திட்டம் நிறைவேற்றப்படுமா? என்ன திட்டம்? கொங்கு பெல்ட் பயன்பெறக்கூடிய ஆனைமலை 6 திட்டம். ஆனைமலை நல்லாறு திட்டம் கேரள அரசாங்கத்தினுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. மாநிலத்தின் முதல்வர் ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி இதுக்காக தனியா ஒரு கமிட்டி போட்டிருக்காரு. அதனால இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியா போகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அநேகமா இந்த கொரோனாவோட இந்த இதெல்லாம் லாக்டவுனுக்கு அப்புறம் அது திருப்பி ரெஸ்யூம் ஆகும். Okay. Final question. What is your view on the commercialization of the mining and coal sector? Do you think our environmental laws are strong enough to handle this foray of private sector? Dakshayani Venkatesh. Yes, very good question, Dakshayani. நேத்து வந்து நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர்
ஒரு சில செக்டர் எல்லாமே பிரைவேட்டுக்கு ஓபன் பண்றேன்னு சொன்னோன்னே நிறைய கிரிட்டிசிசம் வருது. கவர்மெண்ட் வந்து இது எல்லாத்தையும் எப்படி எல்லாம் பிரைவேட் கையில கொடுக்கலாம் அப்படின்னு. 1991 நம்மளுடைய முன்னாள் பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்கள் குளோபலைசேஷனோட ஒரு பார்ட்ல நம்மளோட நாட்டுல நிறைய பிரைவேட் சர்வீஸுக்கு அலோவ் பண்ணாரு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம செல்போன் எல்லாம் ரொம்ப சீப்பா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பிரைவேட் கேஸ் வந்ததுனால கேஸ் தட்டுப்பாடு. ஒரு காலத்துல கேஸ் ஒரு வீட்டுல வச்சிருந்தா அது ரொம்ப பணக்கார வீடு, போன் வச்சிருந்தா அது ரொம்ப பணக்கார, அப்படிதான் இருந்துட்டு இருந்த நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது இன்னைக்கு பெருமளவுல மாறிடுது. ஆனா மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி பிரைவேட் பிளேயர்ஸ் கோலோ இல்ல ஈவன் நேத்து வந்து ரொம்ப முக்கியமான முடிவு என்ன, நம்முடைய ஸ்பேஸ் இஸ்ரோ கூட நம்ம பிரைவேட்டா அலோவ் பண்ணணும், ஒரு சில ரிசர்ச்சுக்கு அவங்கள நம்ம அந்த ஏரியாவை பயன்படுத்தணும் அப்படிங்கிற முடிவெல்லாம் மிகப்பெரிய ஒரு முடிவுகள் எடுத்திருக்காங்க. இதுல ஒரு விஷயம் தாங்க, நம்ம நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட விட்டு கொடுக்காம மிகச்சரியான அமைச்சர்களும் அதிகாரிகளும் இருந்தால் எந்த நேரத்திலயும் நம்ம நாடு வந்து பின்னுக்கு போயிடாது. இன்ஃபேக்ட் பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வரது மூலமா கன்சியூமர்ஸுக்கு பொருள் சீப்பா கிடைக்கும். ரெண்டாவது, நம்முடைய கனிம வளம், நீங்க நிலக்கரி பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி கேட்கறதுக்காக நான் சொல்றேன், அதிகமாக நிலக்கரி பயன்படுத்தக்கூடாது, என்வாயன்மெண்டலுக்கு ப்ராப்ளம் இருக்கு. பட் அதை கூட கேஸா கன்வெர்ட் பண்றதுக்காக தான் நேற்று மினிஸ்டர் ஆர்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிலக்கரி வளம் நம்ம நாட்டுல நிறைய இருக்கு. ஆனா அந்த நிலக்கரியை வெட்டி எடுத்து அதை பயன்படுத்தக்கூடிய நிலக்கரியா மாற்றக்கூடிய தொழில்நுட்பம், அதற்கான முதலீடு முழுமையாக அரசாங்கம் இன்றைய தேதியில் செய்ய முடியாது. அதனாலதான் பிரைவேட் உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 55 கோல் பிளாக்க நீங்க வந்து நாங்க லீஸு கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்முடைய மினரல் தாது வளத்தை இந்த நேரத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். அரசாங்கமே முழுமையாக அப்ப பயன்படுத்த முடியலங்கிறதால பிரைவேட் பிளேயர்ஸ உள்ள கொண்டு வரோம். ஆனா உள்ள கொண்டு வரும்போது வேற விதமா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது இல்ல காசு வாங்கிட்டு கொடுக்கறது அப்படியெல்லாம் அரசாங்கம் பண்ணாதான் தப்பு. நேர்மையான வழியில் எந்த விதமான லஞ்ச லாவணியங்களும் இல்லாமல் ஒரு அரசாங்கம் நடக்கும் போது முடிவுகளும் நல்லதாகத்தான் இருக்கும். அதனால நிலக்கரி மட்டுமல்ல, நேற்று 8 துறைகளுக்கு அறிவிச்சிருக்காங்க. அந்த 8 துறைகளையும் நல்ல மாற்றங்கள் வரும். குறிப்பா விமான பயணம் இன்னுமே நம்மளுக்கு சீப்பா இருக்க போகுது. ஒரு காலத்துல பிளைட்ல போறதுன்னு சொன்னா பெரிய விஷயம், அவன் பாரு ஆகாசத்துல போற மாதிரி இருக்கு அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு சாதாரண நபர்கள் கூட விமானத்தை பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கு. அது இன்னும் கூட சீப்பாகும். இத்துடன் கேள்வி பதில் நிகழ்ச்சி முடிஞ்சது. நீங்க நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஏற்பாடு செய்தவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் பொறுமையாக இதை புரிந்து கொண்டவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி பாசிமிகு அக்கா திருமதி வான ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு. அடுத்தபடியாக நன்றி உரை திருமதி ஷமிலத் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நியூ இந்தியா ஃபாரம் நடத்திய வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் லாக்டவுன் வெபினாருக்கு சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்ற டைரக்டர் அண்ட் ஆக்டர் திரு பார்த்திபன் சார் அவர்களுக்கும், தலைமை உரை ஆற்றிய ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பார்வையின் பவுண்டர் டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் சார் அவர்களுக்கும், கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்திய ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு பிஜேபி ஸ்ரீமதி வானதி ஸ்ரீனிவாசன் மேம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுத்த நியூ இந்தியா ஃபாரம் தலைவர் திரு ஜவஹர்ஜி அவர்களுக்கும் மற்றும் இணைப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நியூ இந்தியா ஃபாரம் சார்பாக எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.